வருகை புரிந்துள்ள அனைவருக்கும் வணக்கங்களை கூறி வரவேற்புடன் இந்த அரிய வாய்ப்பினை வழங்கிய ஐயா பண்டிட் பாலசுப்ரமணியா அவர்களுக்கும் மற்றும் ஈசன் ஜோதிட அறக்கட்டளையின் அனைத்து நிர்வாகிகளுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்று ஒரு முக்கியமான ஒரு சூட்சுமமான ஒரு விஷயத்தினை ஜோதிட ஆய்வை நாம் மேற்கொள்ள இருக்கிறோம். இந்த தலைப்பை பார்த்தீங்கன்னா யாருக்கு யாரால் வெற்றி. இந்த தலைப்பை கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். யாருக்கு யாரால் வெற்றி அப்படின்னா, ஒரு திருமணம் அப்படின்னு வரும்போது அந்த மணப்பெண்ணுக்கு மணமகனுடைய ஜாதக இணைவு, அதாவது அவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் இவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை தருகிறதா அல்லது சவாலான சூழ்நிலையை தருகிறதா, அப்படி ஒரு நல்ல சூழ்நிலையை அமைத்து தரும்போது அந்த பெண்ணால் ஆணுக்கு வெற்றி, அதே போல் ஆணால் பெண்ணுக்கு வெற்றி. இதே இணைவு அப்பா மகன் அல்லது தொழிலில் கூட்டாளி அல்லது நண்பர்கள், முக்கியமாக குரு சிஷ்யன். ஒரு வகுப்பில் ஒரு நல்ல ஆசிரியர் ஒருத்தர் நல்ல முறையில் பாடம் நடத்துகிறார். அந்த பாடத்தினை ஒரு 20 மாணவர்கள் கவனித்து கற்றுக்கிட்டு இருக்காங்க. அதில் குறிப்பிட்ட மாணவர்கள் நல்ல முறையில் கற்றுத் தேர்கிறார்கள். குறிப்பிட்ட பேருக்கு அவர் சொல்லக்கூடிய கருத்து உள்வாங்க முடியவில்லை. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கிரக இணைவு முக்கியமான பதிலை தருகிறது. உதாரணத்துக்கு பார்க்க போனால், எப்படி ஜூம் பண்ணுறீங்களா, ஒரு ஜாதகத்தினுடைய அமைப்பினை நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. இந்த ஜாதகம் 16/10/1972 காலை 9:30 கரூரில் ஜனனமான ஒரு ஜாதகம். ஓகேங்களா, இதில் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டோம். இப்போ இந்த ஜாதகர் ஒரு தொழில் செய்கிறார். அந்த தொழில் எந்த மாதிரி தொழில் செய்கிறார், என்ன மாதிரி செய்கிறாருங்கிறதெல்லாம் அந்த ஸ்தான ஆதிபத்தியத்தை வச்சு நம்ம எடுத்துக்கிறோம். குறிப்பிட்டு கூடுதலாக அந்த தொழில் காரகம்னு ஒரு கிரகம் இருக்கும். அந்த தொழில் கிரகத்துக்கு இவர் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனி தொந்தரவாக இருந்தால் அந்த தொழில் அவருக்கு ஒட்டாது. தெளிவாக எடுத்துக்கிறது இதுதாங்க. கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்கன்னா அதில் ஒரு முக்கியமான சூட்சமான பாயிண்ட் நம்ம இப்போ எடுத்துகிட்டு போகலாம். எப்படின்னு பார்த்தா, ஒரு நபர் இன்னொரு நபருடன் சேர்ந்து ஒரு கூட்டு தொழில் தொடங்குகிறார். அவர் ஜாதகத்தில், இப்போ உதாரணத்துக்கு இந்த ஜாதகத்தை வச்சுக்கலாம், இவருடைய ஜாதகத்தில் ரிஷபராசியில் சனி பகவான் இருக்கார். இப்போ இந்த ரிஷபராசியில் சனி பகவான் இருக்கக்கூடிய இவருடன் ரிஷபராசியில் குரு இருக்கிற ஒரு நபர் இணைந்தால் அந்த தொழில் ஓஹோன்னு வரும், மிக பிரம்மாண்டமாக வரும், ஓஹோன்னு வரும். எந்த காலகட்டத்திலையும் அந்த தொழில் நஷ்டமடையாது, நலிவை சந்திக்காது. ஒருவேளை இதே சனி பகவான் இருக்கும் இடத்தில் ஒரு சூரியன் அமர்ந்திருக்கிறார், அதாவது சித்திரை வைகாசி மாதம் பிறந்தவர் கூட இந்த ஜாதகர் இணைகிறார் என்றால் நிர்வாகம் நல்லா இருக்கும், கருத்து வேறுபாடுகள் வரும், தொழில் சுமாராக ஓடும். இதில் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்குது. நல்ல கருத்தொத்து அந்த லாபத்தினை அந்த 2 நபர்களும் சம்பாதிச்சு அதை அனுபவிக்க வேண்டுமானால் இவர் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தொழில்காரகனான சனி அவர் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிசுப கிரகமான குருவுடன் இணையும் போது இது சாத்தியமாகுது. இதில் ராகு இணைகிறார். அப்படிங்கும்போது ரிஷபராசியில் ராகு இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த ரிஷபராசியில் சனி இருக்கக்கூடிய ஒரு நபருடன் இணைந்து ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறார் என்றால், தொழிலை ஆரம்பிக்கிற வரைக்கும் அவங்களுடைய மனோபாவம் ஒரு மாதிரி இருக்கும். ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த ராகு ரிஷபத்தில் இருக்கக்கூடிய அந்த பங்குதாரர் ஒரு குறுகிய காலத்தில் மிகப்பெரிய லாபத்தை ஈட்டலாம்னு சொல்லி நார்மலாக போயிட்டு இருக்கிற ஒரு தொழிலை அகலக்கால் வச்சு சிதைய செய்கிறார். இந்த கிரக இணைவு எங்களோட குருஜி ஐயா எங்களுக்கு கற்றுக் கொடுத்த போது ஒரு பாடமாக தான் நாங்கள் படித்தோமே தவிர, நான் குறைஞ்சது இதை ஒரு 100 ஜாதகத்தோட மேட்ச் பண்ணி பார்த்துருப்பேன். பார்க்கும்போது இதே பதில் தான் அதில் கிடைக்கிது. அதை தூண்டுதல் செய்யக்கூடியவர் அந்த ராகு அமைந்த கிரகத்தினுடைய ஜாதகத்தை உடையவர் தான் அந்த தூண்டுதல் செய்கிறார். இந்த சனி அமைஞ்சவர் அதுக்காக உழைக்கிறாரு, ரிசல்ட் ஒன்றும் இல்லை. இதுவே இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராகு
இன்னொருத்தரோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கிரகத்தோட சம்பந்தப்படும் போது அந்த நபர் இந்த நபரால் பாதிக்கப்படுகிறார். இப்போ கல்யாணத்தப்போ பொருத்தம் பார்க்குறோம், 10 பொருத்தம் பார்க்குறோம், 5 பொருத்தம் இருந்தால் கூட போதும், கெட்டி பொருத்தம் 3 பொருத்தம் இருந்தால் போதும், தசாபுத்தி சந்திப்பு இல்லைன்னா போதும். இதெல்லாம் நம்ம பார்க்குற ஒரு அமைப்பு. இது கூட கூடுதலாக இந்த ஜாதக அமைப்பையும் இணைச்சி பார்த்தோம்னா அவங்க வாழ்க்கை முழுக்க வசந்தமாகவே இருக்கும். உதாரணத்துக்கு சொல்கிறேங்க, இப்போ இந்த ஜாதகத்தில் தனுசில் ராகு இருக்கார். இந்த ஜாதகருக்கு தனுசு ராசியில் ஒரு மனைவி அமைந்தால் அது வாழ்க்கையாகவே இருக்காது, மிகப்பெரிய போர்க்களமாக இருக்கும். ஏன்னா இந்த ராகு எனப்படுகின்ற இந்த பாம்பு அந்த சந்திரன் எனப்படுகின்ற அந்த மனதினை தீண்டும் போது ஒரு கருத்தொத்த ஒற்றுமையான ஒரு தம்பதியராக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பயந்து பயந்து இருப்பாங்க. எப்பயுமே நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய ராசியை கேட்ட உடனே உங்களுடைய அந்த ராசி கட்டத்தில் உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் இருக்குன்னு கவனிங்க. அவர் உங்களுக்கு செட் ஆவாரா ஆக மாட்டான்னு சொல்லிடலாம். யாருனால ஒருத்தருக்கு கடன் ஆகுங்கிறது கூட அதை வச்சு சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு இதே நான் காமிச்ச ஸ்க்ரீனில் காமிச்ச இதே ஜாதகம் மிதுன ராசியில் கேது புனர்பூச நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கார். இப்போ இவருக்கு மிதுன ராசியில் சுக்கிரன் இருக்கக்கூடிய ஒரு நண்பர் இணைகிறார், அல்லது ஒரு வாழ்க்கை துணை இணைகிறாங்க, அல்லது அப்பாவுக்கு இருக்குது, சகோதரனுக்கு இருக்குது அப்படின்னா நிச்சயம் இவரால் அவங்க பெரிய பொருளாதார கடனை அனுபவிக்க போகிறார்கள். பொருளாதார சிக்கல் நிச்சயமாக வரும். வேணும்னா நீங்கள் இதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். இப்போ உங்கள் கையிலேயே உங்கள் மனக்கண்லேயே இருக்கும், உங்களுடைய ஜாதகம் இருக்கும், வாழ்க்கை துணையோட ஜாதகம் இருக்கும், நண்பருடைய ஜாதகம் ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் சொல்ல சொல்ல இதை கம்பேர் பண்ணி பாருங்கள், ஏதாவது வித்தியாசம் வருதான்னு பாருங்கள், நிச்சயம் சரியாகவே இருக்கும். இந்த கிரக இணைவை பார்க்காம ஒரு நபர் ஒரு முடிவெடுக்கும் போது சரிவுக்குள்ளாவார். இப்போ உதாரணத்துக்கு பார்க்கலாம். இப்போ ஒருத்தர் தொழில் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது நாம் பார்க்குற முதல் வேலை லக்கணத்துக்கு 10ஆம் அதிபதி சனியோட சம்மந்தப்பட்டிருக்காரா, காலபுருஷனுக்கு 10ஆம் அதிபதியான சனி லக்கணத்துக்கு மறையாமல் இருக்கிறாரா. இந்த 2 பாயிண்ட் ஓகே ஆச்சுன்னா அவர் சொந்த தொழில் செய்யலாம், இல்லைன்னா செய்யக்கூடாது. அப்படி மீறி செஞ்சு நான் சக்ஸஸ் ஆகிட்டேன்னு ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம், ஆகவே ஆகாது. என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது காலபுருஷனுக்கு 10ஆம் இடமான சனி பகவான் தொழிலுக்கு முக்கியமான காரணம் அதிபதியாகிறார். அதுக்கு அடுத்தது லக்கணத்திற்கு அவருடைய ஆன்மாவிற்கு அந்த காலபுருஷனுடைய 10ஆம் அதிபதியான சனி பகவான் மறையக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சந்திரன் சனி இணைஞ்சதுன்னா புணர்ப்பு தோஷம்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, இது மிகப்பெரிய தொழில் யோகம். ஆனால் அந்த தொழிலை அவர் ரொம்ப சிரமப்பட்டு செய்வார், ஆனால் தொழில் யோகம் நிச்சயம் அவருக்கு உண்டு. சந்திரன் சனி சேர்ந்தவங்க புணர்ப்பு தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது மன கவலை இருந்தால் நீங்கள் மாற்றிக்கலாம். 100% சந்திரன் சனி சேர்ந்தவங்க தொழிலுக்கு முதல் தரமான தகுதி உடையவர்கள், இதில் மாற்றமே கிடையாது. ஆச்சுங்களா. இப்போ 2 பேர் சேர்ந்து ஒரு தொழிலை ஆரம்பிக்கும் போது அந்த தொழில் அந்த பங்குதாரர்லாம் யாராச்சும் ஒருத்தருக்கு இந்த சம்பந்தம் இருக்கணும். இவருடைய தொழில் ஸ்தானாதிபதியே அவருடைய தொழில் ஸ்தானாதிபதியை பாதிக்கக்கூடாது. இந்த தொழில் ஸ்தானாதிபதி மற்றதெல்லாம் எடுக்கிறத விட காரத்துவ கிரகம் உங்களுக்கு நீட்டாக உடனடியாக பதில் சொல்லிடும். இப்போ சனி இருக்கிற இடத்துல ஒருத்தருக்கு கேது இருக்கும்போது நல்ல முறையில் தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்த ஒருத்தர் அந்த கேது இருக்கக்கூடிய நபரை சேர்த்தும் போது அன்னையிலேருந்து தொழில் நின்று போயிடும். நிறைய பேர் பெயரளவில் தொழில் செய்கிறவங்களெல்லாம் பார்த்துருக்கேன். பெயரளவில் தொழில், பெருமைக்கு எருமை மேய்க்கிறதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பெயரளவில் தொழில் செய்கிறவங்களை பார்த்துருக்கேன். இவங்க அத்தனை பேர்த்தினுடைய ஜாதகத்திலும் இந்த சனி அந்த கேது அமைந்தவர்களுடைய இணைவை பெறும்போது நடக்குது. அவர் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் விலகி இருக்கும்போது 100% இவருடைய உழைப்புக்கு உண்டான பலன் கிடைக்குது. இப்போ இதில் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஜோதிடரை ஒருத்தர் சந்திக்க வர்றது மெயினான காரணங்களில் இந்த ஸ்தான பலத்தில் சொன்னோம்னா 4, 7, 10 இது ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க. அதுக்கு அடுத்தது 5, 9 பார்ப்பாங்க. இப்போ 4, 7, 10ன்னு எடுக்கும்போதே வீடு வாங்க முடியுமா, வாங்க முடியாதா, 7 மனைவி, திருமணம், கூட்டாளி, 10 தொழில், ஆக மொத்தம் இந்த 4 கட்டங்களை விட்டு நம்ம வெளியே போகவே முடியாது. போனோம்னா ஜோதிடர்கிட்ட வர வேண்டிய சூழ்நிலை இருக்காது. அப்படி இருக்கும்போது இந்த 4, 7, 10ல் நான் சொல்லக்கூடிய இந்த குறிப்புகளை நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா வர்றவங்களுக்கு நெத்தியடியாக பதில் சொல்லலாம், 100% பதில் சொல்லலாம். ஒரு ஜாதகத்தில் சந்திரன் அமைஞ்சிருக்கிற ராசியில், சந்திரனுடைய ராசியில் எந்த சுபகிரகத்தினுடைய பார்வைப்படக்கூடிய ஜாதகர் இணைந்தாலும் நிச்சயம் அவர் சக்ஸஸ் அடைவார். உதாரணத்துக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு வாத்தியார் பாடம் நடத்துகிறாரு, ஒரு குறிப்பிட்ட மாணவர் மட்டும் அப்படியே உள்வாங்கிக்கிறாரு, குறிப்பிட்ட மாணவர்கள் கேட்கும்போது புரியுது, மறுபடியும் ஒரு ½ hour கழித்து மறந்துடுறாங்க. இதுக்கெல்லாம் காரணமும் இதுதான்.
அவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குரு இந்த குருவினுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுடன் தொடர்பு பெற்றால் அவங்க ஒன்று சொன்னால் இவங்க 100 புரிஞ்சுக்குவாங்க. அப்படி கோடு போட்டு காமிச்சோம்னா அப்படியே அதில் ஃபாலோ பண்ணக்கூடிய சக்தி இந்த குரு சந்திரனுக்கு உண்டு. இது சொல்லும்போது இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லணும். அது எங்கள் ஐயா சொன்னது தான். ஒரு ஜோதிடர் ஆகக்கூடிய தகுதியை எப்போது பெறுகிறார் அவருடைய ஜாதகத்தில் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சந்திரன் அதில் ரொம்ப முக்கியமாக வர்றார். நம்ம ஜோதிடம்னு எடுக்கும்போதே 2ஆம் இடத்தை பார்ப்போம், புதனை பார்ப்போம், இதெல்லாம் பார்ப்போம், அதுவெல்லாம் உண்டு. அது கூடயே கூடுதலாக சந்திரன் 1, 4, 7 10 இருக்கிறவங்க ஜோதிடத்தை எளிமையாக கற்றுக்குவாங்க. சந்திரன் 1, 5, 9 உட்காந்துருக்கிறவங்க ஜோதிடத்தை கற்றுக்கொண்டு மற்றவங்களுக்கு சொல்லி தருவாங்க. சந்திரன் 3, 6, 8, 12 இருக்கிறவங்க ஜோதிடத்தை கற்ற வேகத்தில் மறக்கிறார்கள். ஆனால் அவங்க கற்றுக்கிட்டாங்கன்னா நம்பர் 1 ஜோதிடர் அவர் தான். அவ்வளோ சீக்கிரம் அவர் கற்றுக்க முடியாது. ஒரு பாயிண்டை கற்றுக்கிட்டாருன்னா அவருடைய வாழ்நாள் முழுக்க அந்த பாயிண்ட் அவருக்கு மறக்கவே மறக்காது. நம்ம இந்த ஜோதிட கருத்துக்களில் பார்க்கும்போது நிறைய கருத்தரங்களில் நிறைய குருமார்கள் சொல்கிறாங்க, ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க, அதையெல்லாம் கேட்கும்போது நம்ம ஞாபகமாக எழுதியெல்லாம் வைக்கிறோம். ஆனால் ஒரு வாடிக்கையாளர் உட்காந்துருக்கும் போது அவர் ஒரு கேள்வியை கேட்கும்போது டக்குன்னு அது முன்னாடி நிற்கணும். இதுக்கு 2 விஷயம் கை கொடுக்கணும். ஒன்று அந்த ஜாதகருடைய குலதெய்வம், 2 நம்மளுடைய குலதெய்வம், 3வது அப்போ நடக்கக்கூடிய பிரபஞ்ச கோச்சாரம். இந்த 3 இல்லைன்னா நீங்கள் அந்த வாடிக்கையாளருக்கு சரியான பதிலை உடனே சொல்ல முடியல. நீங்கள் சாதாரணமாக பேசும்போதும் ஜோதிடத்தில் பேசும்போதும் அந்த ஸ்லாங் நிறைய மாறுறதை கவனிச்சிருக்கீங்க இல்லையா? நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தையை நீங்களாக சொன்னதா அந்த வாடிக்கையாளர்கிட்ட சொல்கிறீங்களா? குரு 2ல் இருக்கிறாருங்க, அவர் என்ன சொல்கிறாருன்னா அதைத்தான் சொல்லுவோமே தவிர நீங்கள் பேசக்கூடிய ஒரு வார்த்தைகள் கூட உங்களுதல்ல. 100% நீங்கள் பேசக்கூடிய அனைத்து வார்த்தைகளும் கிரகங்கள் சொல்வது தான். நாம் ஜஸ்ட் ஒரு மைக்கு தான், நாம் ஒரு கருவி தான். அப்படி சொல்லும்போது இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய மனம் எங்கிருக்கிறது, இந்த ஜாதகத்தினுடைய கர்மா எங்கிருக்கிறது, சனி பகவான் எங்கே இருக்கிறாரு, இந்த ஜாதகத்தினுடைய அறிவு ஆற்றல் எங்கே இருக்குது, இந்த 3ஐயும் கவனிக்கணும். இந்த 3ஐயும் கவனித்து தான் இந்த செலெக்ஷன் கரெக்டாக வரும். நீங்கள் உங்களிடம் ஜோதிடம் பார்க்கவர்களை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா கூட உங்கள் ஜாதகத்தில் ராகு இருந்த இடத்துல வந்திருக்கிற ஒரு ஜாதகத்தில் சந்திரன் இருந்தாலோ அல்லது உங்கள் ராசிக்கு மேலே வந்திருக்கிற ஒரு ஜாதகத்தில் ராகு இருந்தாலோ நீங்கள் சொல்லக்கூடிய பலன் முரண்பாடாகவே இருக்கும். வேணும்னா செக் பண்ணி பாருங்கள், முரண்பாடாகவே இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது கட்டாயம் நீங்கள் ஒரு சங்கல்பம் செஞ்சுட்டு செய்யணும். என்னென்னா அவங்களுடைய குலதெய்வத்தோட பேரை கேட்டு அவங்க குலதெய்வம் லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அவங்கக்கிட்ட ஒரு பர்மிஷன் மானசீகமாக வாங்கிட்டு அதுக்கப்புறம் சொன்னீங்கன்னா கருத்துக்கள் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி பிரபஞ்சம் ஒரு லிமிட் வச்சுருக்கும். இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் இவங்களுக்கு சொல்லுங்கள், நீங்கள் கற்றுக்கிட்டது எல்லாமே ஒப்பிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லும். அந்த சொல்கிற விஷயமும் இந்த நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு குறிப்பில் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த சந்திரன் அவர் ஜாதகத்தில் எந்த கிரகத்தால் பார்க்கப்படுதோ, எந்த கிரகத்தால் சந்திரன் பார்க்கப்படுதோ அதை பற்றி மட்டும் நீங்கள் பேசினா போதும், வேற எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை. அவருக்கு அதுதான் பிரச்சனையாக இருக்கும். அப்படி சொல்லும்போது நான் சொல்லக்கூடிய இந்த இணைவுங்கிறது 100% அவருக்கு தெளிவான பதிலை தரும். அவர் 5 வருஷம் 10 வருஷம் உங்களை கழிச்சு உங்களை பார்த்தா கூட சார் நீங்கள் சொன்ன மாதிரியே தான் சார் நடந்துச்சு, இந்த வார்த்தைகளை நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த குறிப்பை தயவு செஞ்சு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானே ஒரு ஜாதகத்தினுடைய தொழிலை நிர்ணயம் செய்கிறார். இது அடிப்படையாக எல்லாம் தெரிஞ்ச விஷயம். ஆனால் அந்த ஜாதகருடைய வாடிக்கையாளராகட்டும் அந்த ஜாதகருடைய பங்குதாரராகட்டும் இந்த சனி பகவான் எந்த விதத்தில் தொடர்பு கொள்கிறான்னு பார்க்கணும். இப்போ நான் காமிச்ச ஒரு ஜாதகம், ஒரு ஜாதகம் நல்லா தெரிஞ்ச ஒரு நபர் அவருடைய ஜாதகத்தை சொல்லலாம். அதை இதோட நம்ம மேட்ச் பண்ணி ஒரு 5 நிமிஷம் சொன்னோம்னா அந்த விளக்கம் இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். சார் நீங்கள் யார் சொல்கிறீங்க சார்? சார் நீங்கள் சொல்கிறீங்களா? சொல்லுங்கள் சார், உங்களது சொல்லுங்கள் சார். ஹரி சார் சொல்லுங்கள். மேச லக்கணம் சார். ஓகே, 2ஆம் இடத்துல சனி சார். ஓகே, 3ஆம் இடத்துல கேது. ஓகே சார், வணக்கம் சார். சரிங்க, குரு பகவான், சுக்கிரன், புதன். ஓகே சார். ராகு தனுசுல சூரியன். ஓகே சார். செவ்வாய் ராகு. ஓகே சார். சரிங்க. இப்போ இவருடைய ஜாதக அமைப்புக்கு பார்க்கும்போது
இந்த நபரை இந்த நபருடன் நாம் ஜாதகத்தில் ஒருங்கிணைக்க போகிறோம். அப்படி பார்க்குறோம்னா இப்போ இந்த ஜாதகத்தினுடைய ராகு பகவான் அமைந்திருக்கும் இடத்தில் ஐயாவோட ஜாதகத்திலையும் ராகு பகவான் இணைஞ்சிருக்கு. இது ஒரு கட்டுப்பாட்டை ஏற்படுத்தும். ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போது அந்த தொழிலில் ஒரு சில பிரின்சிபல் வச்சுக்குவாங்க. இந்த தொழிலை இத்தனை மணி நேரம் நாம் நடத்தணும், இவ்வளவு தான் அவுட்ஸ்டாண்டிங் நிற்கணும், இவ்வளவு நாள் தான் நம்ம அவுட்ஸ்டாண்டிங்க்கு டைம் கொடுக்கணும் அப்படிங்கிறத இரு பங்குதாரர்கள் ஒரே மாதிரி கருத்தாக முடிவெடுக்கணும். அதில் இந்த ஜாதகம் உங்களுடைய ஜாதகத்துக்கு சரியாக பொருந்தி வருது. இந்த இரு நபர்கள் சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவு இரு நபர்களாலும் லைஃப் முழுக்க காப்பாற்றப்படும். ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு இணைவு. இதே ஜாதகத்தில் இவர் மகர ராசி உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார். உங்களுடைய ஜாதகத்தில் இதே ஜாதக கட்டத்தில் இணைஞ்சிருக்கக்கூடிய கிரகமான சுக்கிரன் குரு, ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டியது. சுக்கிரன் குரு புதன் சூரியன் அற்புதமான ஒரு கிரக இணைவு, அற்புதமான கிரக இணைவு. குரு சுக்கிரன் குரு சந்திரன், குரு சந்திரன் இணைவு மிகப்பெரிய அளவில் இவருடைய கருத்தை அவருடைய கருத்தை ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்தும் போது சக்ஸஸ் ஆயிரும். ஒரு அற்புதமான கிரக இணைவு உள்ள ஜாதகம் இது ஆச்சுங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுக்கிரன் சந்திரன் இணையும் போது சுக்கிரன்கிறது மனமகிழ்ச்சி, சுக்கிரன்கிறது பணம், சுக்கிரன்கிறது சிஷியனை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த தன்மையுள்ள சுக்கிரன் இவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனோட சேரும்போது இவருக்கு வழிகாட்டியாக இருந்தால் சிறப்பாக இருக்கும். இவருக்கு தொழிலில் வழிகாட்டியாக இருந்தால் சிறப்பாக இருக்கும், மற்ற எல்லா விஷயங்களுக்கும் வழிகாட்டியாக இருந்தால் சிறப்பாக இருக்கும். இவருடைய முடிவை இந்த ஜாதகர் எடுக்கும்போது சக்ஸஸ் அடைஞ்சிருவார். இவர் சூரியன் மகரத்தில் இருக்கு, மகர ராசி இவர். இந்த ரெண்டு இணைவும் இவங்களை பிரபலப்படுத்தும். ஸோ எந்த விதத்தில் பார்த்தாலும் இந்த ஜாதகம் ஓகே. அப்போ இந்த ஒரு நபர் ஒரு 10 லட்ச ரூபா கொண்டு வரார், அவர் ஒரு 10 லட்ச ரூபா கொண்டு வரார், ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம்னா தாராளமாக ஆரம்பிக்கலாம்னு சொல்லலாம். ஒரு அற்புதமான ஒரு கிரகணவி. அதே மாதிரி சார் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், 1972 பிறந்தீங்களா சார்? நீங்கள் 71ங்களா? 73. சனி பகவான் அப்போ தான் ரிஷபத்தில் இருக்கார். நீங்கள் ரிஷபத்தில் சனி பகவான், இந்த ஜாதகத்திலையும் 72ல் சனி பகவான். ஸோ சனி பகவானும் இணைந்த அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய தொழிலானது ஒரு ஸ்திரத்தன்மையோடு இருக்கும், ஒரு பிராண்டடாக இருக்கும். நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, ஒரு 25 வருஷம் 50 வருட நிறுவனம், அதனுடைய லாபங்கிறது அடுத்தபட்சம். ஆனால் அதை தொடர் இயக்கம்ங்கிறது 100% இதில் சரியாக வரும். கேதுவோட கேது இணைவு ஒரு ஞானம் அடைவதாக இருந்தாலும் சரி, ஒரு கடன் விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு வழக்கு விஷயமாக இருந்தாலும் சரி, இருவரும் எடுக்கக்கூடிய முடிவு ஒரே முடிவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கிரக இணைவோட ஒரு தொழிலை இணையும் போது நிச்சயம் மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் அடையலாம் சார். இதில் ஒரு சூட்சமான விஷயம், ஒரு நண்பரை செலெக்ஷன் பண்ணும்போது இதை கவனித்து பார்க்கலாம். இப்போ உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கேது மிதுன ராசியில் ஒரு சுக்கிரன் இருக்கக்கூடிய ஒரு நண்பருடன் இணையும் போது நம்மளை அறியாமல் அவரை அறியாமல் ஒரு மிகப்பெரிய கடனில் நம்ம மாட்டிக்குவோம். ஒரு வீடு விஷயத்தில் நிச்சயம் செஞ்சிடக்கூடாது. மிதுன ராசி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கடனை உருவாக்கக்கூடிய ஒரு சிக்கலை உருவாக்கக்கூடிய ராசியாகவே அமையும். அதுலேயும் சுக்கிரன் உட்காந்துட்டாருன்னா நிச்சயம் அது அமைஞ்சு தீரும் ஆச்சுங்களா. இதே போல தாங்க ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்னொரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராகுவோட தொடர்பு அடையும் போது அந்த நபர் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி, மகன் மகள் மனைவி அப்பா எந்த உறவுகளாக இருந்தாலும் சரி, இந்த விஷயங்கள் மாறுபட்டு போகிறதே இல்லை. 100% இதில் செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி கிரக இணைவுகளை குறிக்கக்கூடிய விஷயமும் இவர் ஜாதகத்தில் ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா குரு சுக்கிரன் புதன் சூரியன் 4 கிரகங்கள் சேர்ந்து இவர் ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 10ல் திக்பலத்தோட சூரியன் இருக்கார். ஒரு அருமையான விஷயம், ஒரு ஜாதகத்தில் திக்பலம் அடைந்த கிரகம் மிகப்பெரிய அளவில் வேலை செய்யும். அதுலேயும் அந்த திக்பலம் அடைஞ்ச ராசி கட்டத்தில் அவருடைய சொந்த நட்சத்திரம் இருந்துருச்சுன்னா டபுள் ப்ரமோஷன். உத்திராட நட்சத்திரம் அதில் இருக்குது, உத்திராடத்தினுடைய புஷ்பரண மாம்சம் சொல்லக்கூடிய 4ஆம் பாதம் அதில் இருக்குது. ஸோ டபுள் ப்ரமோஷன், நிச்சயம் தொழில் வாய்ப்பு யோகமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி எனக்கு அது இல்லையே சார், அந்த அளவுக்கு நான் போயிட்டு இருக்கலையே அப்படின்னு ஒரு கேள்விக்குறி வரும்போது இந்த ஜாதகத்தினுடைய வெற்றி அடைந்த கிரகம் யாருன்னு கண்டுபிடிக்கணும். நீங்கள் இதில் யாரும் சார் அதிக பாகை வாங்கியிருக்காங்க? அவிட்டத்தில் யார் இருக்காங்க சார்? சந்திரன் தான் அதிக பாகை வாங்கியிருக்கார். அப்போ உங்களுக்கு 4ஆம் அதிபதி தான் அதிக பாகை வாங்கியிருக்கார். சந்திரனுடைய திசையோ புத்தியோ ஏற்படும் போது நிச்சயம் இந்த கிரக இணைவு உங்களுக்கு கை கொடுக்கும். மற்றபடி சுக்கிரன் நடந்துக்கிட்டு இருக்கணும், குருவே நம்ம மறுபடியும் தசா புத்தியில் பார்க்கணுன்னா ரொம்ப காலகட்டங்கள் அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் கூட போயிருக்கும். அப்போ நடைமுறையில் இதே தசா புத்தியை மட்டும் நடத்தக்கூடிய கிரகம் உள்ள வந்தாலும் சரி நிச்சயம் இது நடக்கும். இந்த திக்பலம் அடைஞ்ச இந்த கிரக அமைப்பு இந்த ஜாதக இணைவினோட நான் சொல்ல மாதிரி விஷயங்களோட அமைஞ்சது அப்படின்னா வெற்றியும் தோல்வியும் நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய விதத்தில் அமையும். சுருக்கமாக சொல்லப்போனால் மகர ராசியில் ராகு இருக்கிறவங்களுடைய இணைவு உங்களுக்கு எந்த விதத்துலையும் செட் ஆகாது. மறந்து கூட சேர்ந்துடக்கூடாது.
74, 75 பிறந்த நபர்கள் இருந்தால் நிச்சயம் நீங்கள் பாதிக்கப்படுவீங்க. ஏன்னா ராகு அதில் பாஸ் ஆகி வந்திருக்கார். ஸோ வந்து சந்திரனை கடந்த ராகுக்கு இந்த பலன் உண்டு, சந்திரன் இருக்கிற ராகுக்கு இந்த பலன் உண்டு. அப்படி பார்க்கும்போது ஒரு ஜாதகத்தை ஒரு விஷயத்தில் நாம் ஒரு அதை அடுத்த நபரை நாம் உள்ளிழுக்கும் போது இதை எங்கே கவனிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நம்ம இதை பற்றி போய் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்கவுங்க ஜாதகம் மனசில் ஓடும். அவங்கவுங்க ஜாதகத்தில் குரு எங்கே இருக்காருன்னு மட்டும் பாருங்க போதும். முழு ஜாதகத்தையும் நீங்கள் பார்க்க வேணாம். குரு எங்கே இருக்காங்க. 72 பிறந்திருந்தா தனுசில் இருப்பாங்க, 73 பிறந்திருந்தாலும் தனுசு, 74 பிறந்திருந்தா மகரம், 74 10வது மாதம் வரைக்கும் மகரம், 75 பிறந்திருந்தா கும்பம். இப்படி அந்த வருஷத்தை வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ குரு எங்கே இருக்காருன்னு மட்டும் பார்த்துட்டு அந்த குரு அமைந்திருக்கிற ராசி கட்டத்தில் நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய நபருடைய ராகு மட்டும் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னாவே போதும், மிகப்பெரிய வெற்றி அடையலாம். செவ்வாய் குரு சேர்ந்துருக்காங்க, அந்த நபர் கூட நீங்கள் சேர்ந்ததுக்கு அப்புறமே தான் உங்களுக்கு உத்தியோக வாய்ப்பு. உங்களுக்குங்களா சார் அந்த உத்தியோக வாய்ப்பு கிடைக்கும், சொத்து வாங்குவாங்க, சகோதர வகை பிரச்சனை தீரும். இப்போ இந்த விஷயம் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம நண்பருக்கு நடந்த ஒரு விஷயம் சொல்கிறேங்க. அவர் ஒரு வழக்கு போட்டிருக்காரு. 20 வருட காலங்கள் அந்த வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அவர் என்னுடைய வாடிக்கையாளராக இருந்தார். அவருடைய நண்பரும் நான் என்னுடைய வாடிக்கையாளர். அவர் ஜாதத்தில் ஒரு சின்ன சந்தேகம் வந்துச்சு. என்னென்னா, இத்தனை வடங்கள் நடத்திட்டு இருக்கோம், அந்த வழக்கில் ஒரு முன்னேற்றம் தெரியலையே, இப்போ என்ன செய்யலாம் அப்படிங்கும் போது இந்த ஜாதக இணைவை நான் வந்து முன்னெடுத்தேன். ஒரு வழக்கு தொடுத்த நபர், அவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கேது, இவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன், இவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குரு இணைஞ்சிட்டா வழக்கு செலவாகுமே தவிர சக்ஸஸ் ஆகாது. வழக்கு செலவாகுமே தவிர சக்ஸஸ் ஆகாது. அதே போல இவருடைய சந்திரனை அவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய எந்த கிரகம் தொடர்பு கொள்ளுது. இது ஒரு குழப்பமான விஷயமே இல்லை. ரொம்ப ரொம்ப எளிமையாக சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு புரியலன்னா ரெண்டாவது கேட்டிங்கன்னா புரியும். உங்கள் ஜாதகத்தில் குரு எங்கே இருக்கார், உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்கார், உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் எங்கே இருக்கார். இதையே 3 கிரகத்தை மட்டும் நான் குறிப்பாக சொல்கிறேன்னா, எந்த இடத்துல உங்கள் ஜாதகத்தில் குரு இருக்கோ அந்த இடத்துல உங்கள் குடும்பமும் பணமும் குழந்தைகளும் கொட்டி கிடக்கிறாங்க. எந்த ஜாதகத்தில் சனி இருக்கோ அந்த இடத்துல உங்களுடைய தொழில் வாய்ப்பு கொட்டி கிடக்குது. எந்த ஜாதகத்தில் உங்களுடைய சந்திரன் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் மனம் இருக்கீங்க, நீங்கள் ஜாதகரே இருக்கீங்க. அப்போ நான் கேட்குற இணைவு என்னென்னா, நீங்கள் ஒருத்தரோட தொடர்பு கொள்ளும் போதோ அல்லது ஒரு நாளில் தொடர்பு கொள்ளும் போது, இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் செய்கிறோம்னா இந்த நான் சொல்லக்கூடிய இந்த யோக பாவங்கள் பாதிக்கப்படாமல் நாளாக இருக்கணும். அன்றைக்கி முகூர்த்தம் நான் செஞ்சுட்டேன், அன்றைக்கி ஒரு நட்சத்திரம் நல்லா இருந்துச்சு, தாரை நல்லா இருந்துச்சு, அதெல்லாம் அப்புறமேலு நம்மளுடைய பர்சனல் ஜாதகத்துக்கு அந்த நாள் தொந்தரவு தரக்கூடிய நாளாக வெற்றி தரக்கூடிய நாளாங்கிறது இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அது சந்திராஷ்டமமே நடக்கிற நாளாக இருந்தாலும் சரி, ஒரு நீச்ச கிரகம் அவயோகி எல்லாமே சரி, அந்தந்த தன்மைகள் தராமல் போகாது. ஆனால் ரிசல்ட் இதுவாக தான் இருக்கும். அப்படி பார்க்கும்போது குருவை பற்றி சொல்லும்போது சொன்னேன், குரு வந்து உங்கள் ஜாதகத்தில் இப்போ உதாரணத்துக்கு மீனராசியில் இருக்குன்னு வச்சுங்க. குரு மீனராசி, சந்திரன் மேசராசி. இப்போ நம்மளுடைய பொது பலன் என்னவாக இருக்கும், 7.5 ஆரம்பிச்சிருச்சு, அதுதான் பொது பலன். ஆனால் அப்படி இல்லை விஷயம். இந்த குரு உங்களுடைய பிறந்த கால ஜனனகால சனியை சந்திக்கும் போது இதுவரைக்கும் 30 வருடம் நீங்கள் போராடிக்கிட்டு இருந்த தொழிலில் 30 வருடம் நான் பண்ணீங்க, நான் ஒரு 15 வருஷம் தான் பண்ணுறேன். அந்த 15 வருஷம் போராடிய தொழில் இப்போ தான் நீங்கள் ரிசல்ட் பண்ண போகிறீங்க. சனி குரு இணைஞ்சவங்க நிச்சயம் சாதிச்சிருவாங்க தொழிலில். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம், இதே 72 பிறந்த இதே சனி பகவான், நீங்கள் உங்கள் ஜாதகம் குரு வந்து பாஸ் ஆகிட்டு இருக்காரு. இந்த 14 மாதங்கள் உங்களுடைய மனநிலை, பொருளாதாரம், உங்களுடைய தொழிலுடைய அமைப்பு உயர்வாச்சா இல்லைங்களா சார்? உயர்வாச்சு. அடையாளப்படுத்திக்கிட்டீங்களா இல்லையா உங்களை? ஓகே சார், இதுதான் சார் ஜோதி இடத்துல உங்களை நீங்கள் அடையாளப்படுத்திக்கிட்டது இப்போ தான். நிச்சயம் 100% வந்துங்க இந்த தொழில் அமைப்பை இந்த சனி பகவான் குரு பகவான் கூட்டணி அமைத்து தருகிறது. இது கோச்சாரத்தில். ஆனால் தசாபுத்திங்கிறது வாழ்நாள் முழுக்க நடக்கக்கூடிய ஒரு விஷயம். கோச்சாரங்கிறது தற்காலிக விஷயம். கோச்சாரத்தில் ஒரு கிரகம் நல்ல பலம் தந்துருச்சுன்னு சொல்லி அகலக்கால் வச்சிடக்கூடாது. 5ல் குரு வந்துட்டார், 9ல் குரு வந்துட்டார், 11ல் குரு வந்துட்டார் ஓகே. ஆனால் அவர் தற்காலிக பலனை தருவார். அதே சமயம் தசாபுத்தியில் பாவகத்தில் அமைஞ்ச கிரகங்கள் வாழ்நாள் முழுக்கும் பலனை தரும். சரி, இந்த விஷயத்தை எதுக்காக இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு கோச்சாரத்தில் வந்த இதே குரு அமைப்புக்கு இந்த பலன் கிடைச்சிருக்குன்னா உங்கள் வாழ்நாளில் ஜனன காலத்தில் இருக்கக்கூடிய இதே குரு இருக்கக்கூடிய ஒரு நபரோட நீங்கள் சேர்ந்தீங்கன்னா வாழ்நாள் முழுக்க வெற்றி தானே. தற்காலிக வெற்றியை விட வாழ்நாள் முழுக்க வெற்றி அடைகிறதுக்கு இந்த ஜாதக இணைவு முக்கியம் சார். திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்கும்போது தயவு கூர்ந்து இதை கவனிக்க வேண்டும். சுக்கிரன்கிறது மனமகிழ்ச்சி, சுக்கிரன்கிறது இல்லற வாழ்க்கை, சுக்கிரன்கிறது திருமணம், செவ்வாய்ங்கிறது கணவன், சுக்கிரன்கிறது மனைவி. இதில் எந்த விதத்திலையும் விஷகிரகங்கள் என சொல்லப்படுகின்ற கர்மா கிரகங்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த ராகு கேதுக்கள் சம்பந்தம் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது.
மீறி சம்பந்தப்பட்டாலும் பாகை முறையில் நல்ல ஒரு வித்தியாசம் இருக்கிறது சிறப்பு. அல்லது இதே கிரக இணைவு அந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஒரே மாதிரி இருந்தாலும் சிறப்பு. அல்லது அந்த கிரக இணைவில் ஒரு வக்ரகர்மம் இருந்தாலும் சிறப்பு. சாதாரணமாக வந்துங்க ஒரு பொண்ணு மாப்பிள்ளை ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க பொருத்தம் பார்க்குறக்கு. நாம் ஏதோ ஒரு சிறு கடமையாக நினச்சி அதை செஞ்சிடக்கூடாது. நாம் இருக்கக்கூடிய முடிவானது அந்த ஜென்ரேஷனையும் பாதிக்குது, அடுத்த ஜென்ரேஷனை பாதிக்குது, தலைமுறையாக பாதிக்குது. அப்படி போகும்போது முன்னோர்கள் சொல்லி கொடுத்த அந்த பொருத்த விஷயங்களை எடுத்துக்கும் போது கூட இதையும் நாம் எடுத்துக்கணும். இனி பொருத்தம் பார்க்கும்போது இவருடைய ஜாதகத்தில் சந்திரன், ராகு, குரு, சுக்கிரனை அந்த ஜாதகத்தில் கம்பேர் பண்ணி பாருங்க. சுருக்கமாக எடுத்துக்கிட்டா ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் லக்கணத்தையோ லக்கணாதிபதியோ பார்த்துட்டா அந்த மனைவி எவ்வளவு கொஞ்சம் முன்ன பின்ன அவங்க வந்து செயல்பாடுகள் இருந்தால் கூட அவங்கள கரெக்டாக கொண்டு வந்து ஒரு நல்ல வெற்றிகரமான வாழ்க்கை வாழக்கூடிய தகுதி அந்த ஆண்மகனுக்கு கிடைச்சிடும். எப்படிங்க? லக்கணத்தில் சுக்கிரன் இருந்தாலோ 7ல் நிஸ்பலம் அடைஞ்சிருந்தாலோ அந்த ஜாதகம் கிடைச்சிரும். அல்லது லக்கணாதிபதியை சுக்கிரன் பார்த்தாலோ 7ஆம் அதிபதிங்கிற கிரகத்தை சுக்கிரன் பார்த்தாலோ கிடைச்சிரும். அதே மாதிரி அமைப்பு பெண் ஜாதகத்துக்குள்ளார போகையில் லக்கணத்தை செவ்வாய் பார்த்துட்டாலோ லக்கணத்தில் இருந்துட்டாலோ அந்த பெண் எந்த சூழ்நிலையும் கணவரை விட்டு கொடுக்க மாட்டார். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளோ பிரச்சனை, டெய்லி சண்டை போடுவாங்க, ஆனால் ஒரு நாள் கூட விட்டு பிரிய மாட்டாங்க. இந்த இணைவுகளை இது வந்து டீஃபால்ட்டா, அதாவது எப்பயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது அந்த ஜாதகருடைய சர்டிஃபிகேட்னு சொல்கிறது. இந்த மனசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பொருத்தத்தை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபினிஷிங்க்கு வரும்போது இந்த கிரக இணைவை நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள், அற்புதமாக வேலை செய்யும். நான் ஒரு நபர்கிட்ட பர்சனலாக நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னா அந்த நபருடைய ஜாதகத்தையே நான் வாங்கி பார்க்கும்போது இந்த விஷயம் தெளிவாக தெரிஞ்சுது. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் சிம்பிளான ஒரு விஷயம் தான். 18வது நட்சத்திரம் என்னங்க? பணப்பகை. ஒரு நபர் ஒரு 4 பேர்த்துக்கிட்ட பணப்பகை நட்சத்திரத்துக்கார்கிட்ட பணம் வாங்கிட்டார். 20 வருடம் போராடிட்டு இருக்காரு, கடன் கட்ட முடியல. கடன் கட்டவே முடியாது. ஏன்னா இத்தனைக்கும் அந்த பணப்பகை நட்சத்திரம் நம்மளை பார்த்தனே இழுக்கும். ஒரு பெண் ஒரு ஆண் ஒரு கவர்ச்சித்தன்மையை ஏற்படுத்துதுனாவே இந்த சந்திரன் ராகுல முக்கியம் உண்டு. இந்த சந்திரன் மேலே ஒருத்தருக்கு ராகு இருக்கும்போது பார்த்தனே பிடிச்சிக்கும். ஆனால் அதுக்கப்புறம் அந்த பாம்பு கடிக்கிறது வாழ்நாள் முழுக்க வாங்கிக்கும். கஷ்டமான ஜீவனத்தில் அந்த வாழ்க்கை துணை போயிட்டு இருக்கும். இதே ராகு சந்திரனோட புதனும் கூட சேர்ந்துட்டா அவசரத்தன்மை வந்துடும், இரட்டை மனப்பான்மை வந்துடும். ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய் அமையிற விதமும் புதன் அமையிற விதமும் ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், புதன்கிறது விருப்பம், திருமணத்துக்கு முன்பு. செவ்வாய்ங்கிறது திருமணத்துக்கு பின்பு மனைவி. ஒரு பெண்ணு ஒரு காதலியாக இருக்கும்போது இருக்கக்கூடிய சுபாவமானது மனைவியானமே மாறுறதுக்கு காரணம் இந்த கிரக நினைவு தான். சொல்லுவாங்க, ஐயோ அப்படி இருப்பாருன்னு நினச்சிங்க, இந்த ஆள் என்னங்க இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறான், பயங்கர கொடுமை பண்ணுறான், இதெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா? 100% கம்பேர் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இது தெரியாமல் இந்த இணைவுக்கு ஏதாச்சும் மாற்று வழி பண்ணாமல் நாம் மற்ற யோகங்களையும் வச்சு மற்ற பொருத்தங்களை வச்சு நம்ம தேர்வு செஞ்சு கொடுத்தோம்னா அதனால் ஒரு பெண்ணோ ஒரு பையனோ வாழ்க்கையில் கஷ்டப்பட்டாங்கன்னா அந்த கர்மா ஜோதிடரை சேரும். ஜோதிடங்கிறவர் டெய்லி கத்தி மேலே நடக்கிறவருங்க. டெய்லி கத்தி மேலே, டெய்லி ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் கத்தி மேலே நடக்கணும். நான் இது வரைக்கும் ஒரு 30 வருஷத்தில் ஒரு 50,000 1 லட்சம் ஜாதகம் வரைக்கும் நான் போயிருக்கேன்னா 1 லட்சம் தடவை கத்தியில் தாண்டியிருக்கேன்னு அர்த்தம். ஆனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸு அடுத்த 1 மணி நேரத்தில் நான் பார்க்கக்கூடிய ஜாதகத்துக்கு கை கொடுக்காது. ஒவ்வொரு சமயமும் அந்த இடத்துல நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் பண்ணுறக்குள்ளார ஒரு பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வாங்கிறதுக்குள்ளார அந்த கத்தி மேல் நடக்கிற அனுபவம் எல்லாத்துக்குமே இருந்திருக்கும். அந்த கத்தி மேல் நடக்கக்கூடிய அனுபவத்தப்ப ஒரே கான்ஃபிடென்ட்டாக போகிறத விட இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை உள்ளே வாங்கி இதை செக் பண்ணி பார்த்து ஒரு முடிவு பண்ணி சொன்னோம்னா நிச்சயம் நம்ம பாதிக்கப்படவும் மாட்டோம். வாடிக்கையாளரும் நல்ல வழிப்படுத்துவார். நிச்சயம் அவங்க வந்து நான் சொல்லி தருவாங்க. ஐயா சொல்லுங்க சொல்லுங்கய்யா. ஆமாங்க ஆமாங்க ஓகே ஓகே. சுக்கிரன் இருக்காரு. பரிவர்த்தனை பரிவர்த்தனை நட்சத்திர பரிவர்த்தனை. ஐயா பரிவர்த்தனை அப்படின்னாவே ஒரு ஏமாற்றம்னு அர்த்தம். பரிவர்த்தனையாவே ஒரு ஏமாற்றம், அதையும் சொல்கிறேன். ஒரு பரிவர்த்தனை அடையக்கூடிய கிரகங்கள் கேந்திர கோணாதிபதியாக இருந்தால் யோகம், கேந்திர கோணாதிபதியாக இருந்தால் பரிவர்த்தனை யோகம். 1 குடையவனும் 5 குடையவனும் பரிவர்த்தனை சூப்பர்.
நட்சத்திர சாரமாக இருந்தாலும் சரி, ஸ்தான பலமாக இருந்தாலும் சரி, சூப்பர். அதுவே 3, 6, 8, 12 கூடியவருடைய பரிவர்த்தனை அவருக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை உருவாக்கும். அந்த உருவாக்கக்கூடிய காலம் அந்த பரிவர்த்தனைக்கு உண்டான கிரகத்தினுடைய தசா புத்தி, அதில் புத்தியினுடைய காலம் அதிக பாகை வாங்கின கிரகத்தினுடைய புத்தி, அதில் அந்தரம் அதிகம் வாங்கிய அந்தரத்தில் குறிப்பிட்ட சூட்சுமத்தில் அது நடக்கும். தேதி, வருஷம், மாதம் முதற்கொண்டு கரெக்டாக குறிச்சு தரலாம் சார். இத்தனாம் தேதி உங்களுடைய இந்த பிரச்சனை வந்திருக்குன்னு சார் சொல்ல முடியும். பலன் மாறும். அதான் கோச்சார கிரகங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா மாறும். அதான் சொல்கிறீங்களே, அதாவது கோச்சார கிரகங்கள்ங்கிறது தற்காலிக பலனை தரும். ஒரு பெரிய கூட்டம், ஒரு திருவிழா, அதில் ஒரு திருடன் உள்ள வந்துட்டான். ஒரு போலீஸ்காரன் பக்கத்தில் நிற்கிறான். போலீஸ்காரன் இருக்கிற வரைக்கும் திருடன் நல்லவனாக இருப்பான். குரு பார்வை இதுதான் கண்ட்ரோல். கோச்சாரத்தில் இருக்கிற வரைக்கும் அந்த பாதிப்பு வராது. அந்த குரு பெயர்ச்சியாகி அந்த போன உடனே தற்காலிக பலன் நெவுந்த உடனே இந்த பரிவர்த்தனை பலன் நடக்க ஆரம்பிச்சிடும். அப்போ பரிவர்த்தனை நல்லதாக கெட்டதானா? நல்லது. எப்போ கேந்திரமும் கோணமும் பரிவர்த்தனை நடந்தால் நல்லது. லக்கணாதிபதியும் 10ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை நடந்தால் பொட்டியை கட்டிட்டு கிளம்பிடணும் வெளியூர். எக்காரணத்தை கொண்டும் பிறந்த இடத்துல இருக்கவே கூடாது. எந்த சூழ்நிலையும் வெளியே மேலே வர முடியாது. இந்த பரிவர்த்தனை நட்சத்திர பரிவர்த்தனை சாரமாக இருந்தால் வெளியே தெரியாது. சம்மந்தப்பட்ட நபருக்கு மட்டும்தான் தெரியும். இந்த சேர்மார்களை பணம் விட்டோன்னு கேட்டிங்கன்னா வெளியே சொல்லவே மாட்டோம். அது அவனுக்கு மட்டும்தான் தெரியும் எவ்வளோ விட்டான்னு. ஆனால் ஒரு வெளியே ஒரு சீட்டு போட்டு பணத்தை விட்டோம் 10 பேர்த்துக்கு சொல்லிடுவான். இந்த 10 பேர்த்திட்ட சொல்கிறது 1, 4, 7, 10 சொல்லக்கூடிய வெளியே தெரியக்கூடிய ஸ்தானங்கள். இந்த சூட்சுமன்னு சொல்லக்கூடிய நட்சத்திர சாரமும் 6, 8, 12 ஒரு நபர் அவமானப்பட்டாலும் பிரச்சனைப்பட்டாலும் வெளியே தெரியவே தெரியாது. அந்த நட்சத்திர பரிவர்த்தனை நிச்சயம் வேலை செய்யும். ஆனால் அது வேலை செய்யறதுக்கு உண்டான கோச்சாரம் அதை அனுமதிக்கணும். அதுக்கு அடுத்தது அந்த தசா புத்தியில் இத்தனாம் தேதி அது நடக்குன்னு சொல்ல முடியும். அப்படி நடக்கும்போது இப்போ ஐயாவோட ஜாதகத்தை நான் பார்க்கும்போது சொன்னேன், 4 கிரகம் மகர ராசியில் உட்காந்துருக்காங்க. 4 கிரகம் மகர ராசி. 4 கிரகம் மகர ராசியில் உட்காந்துருக்காங்கன்னா இந்த மகர ராசியில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கக்கூடிய நபரை அவர் சந்திச்சார்னா இவர் வாழ்க்கையை அப்படியே பெரட்டி போடும். இப்போ நான் காமிச்ச உதாரண ஜாதகத்தில் சந்திரன் அதில் இருக்கார். அப்போ இந்த நபர் இவருடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்துக்கு, குடும்பத்துக்கு, பணத்திற்கு, கல்விக்கு, ஒரு உயர்ந்த புகழுக்கு அவர் தூண்டுதலாக இருப்பார். இந்த ஜாதகம் போட்டவர் அவருக்கும் தெரியும். இந்த ஜாதகத்தில் இருக்கிற நபர் உங்களுக்கு தெரிஞ்சவர் தான். நான் யாருங்கிறத அப்புறம் சொல்கிறேன். அந்த நபரால் உங்களுக்கு சில நன்மைகள் நடந்துச்சு, அது எனக்கும் தெரியும். புரியுதுங்களா? இப்போ கம்பேரிசன் நான் யாராவது ஒரு ஜாதகம் கேட்கும்போது அவர் சொல்லிட்டாரு. இதே இணைவு தான் இப்பயே எடுத்து வச்சு பாருங்கள். ஒரு நண்பரோட ஜாதகத்தை மேக்ஸ் பண்ணி பாருங்கள். இந்த பிரச்சனை வந்துச்சு, எதனால் வந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். புதன் எந்த இடத்துல சம்மந்தப்பட்டாலும், தீய கிரகத்தோடு சம்மந்தப்பட்டாலும் அந்த இடத்திற்கு ஏமாற்றமும் ஒரு இரு தன்மையும் இருக்கும். அதாவது பேச்சு பிறழ்ந்து பேசுறது, சொன்ன வாக்கை காப்பாற்றாம விடுறது. இந்த சொன்ன வாக்கு புதன் சொல்லும்போது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறேங்க. இதுவும் உங்களுக்கு எப்பயுமே உபயோகப்படக்கூடிய ஒரு விஷயம். செவ்வாய் தோஷம் சம்மந்தப்பட்ட விஷயம். செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது 25 வயது வரை உடல் தோஷமாக இருக்குது. 25க்கு மேலே குணாதிசய தோஷமாக மாறிடுது. செவ்வாய் தோஷம் ஒருத்தருக்கு இருக்குது. இப்போ ஐயாவுக்கு செவ்வாய் தோசை இருக்குது, எனக்கு செவ்வாய் தோசை இல்லை. ஐயா என்ன சொல்கிறாரு, சாயந்தரம் 5 மணிக்கு நீங்கள் இந்த இடத்துக்கு வாங்கங்கிறாரு. என்னால் அந்த 5 மணிக்கு போக முடியல. கண்டிப்பாக செவ்வாய்ங்கிறது பஞ்சுவாலிட்டி, செவ்வாய்ங்கிறது உரிமை கோருதல், செவ்வாய்ங்கிறது விவாதம். இப்போ ஒரு பெண்ணுக்கு செவ்வாய் இருந்து ஒரு ஆணுக்கு செவ்வாய் இல்லைன்னா இந்த ஆள் பஞ்சுவாலிட்டி அந்த பையன் கடைபிடிக்க மாட்டான். பெண் பயங்கரமாக எதிர்பார்ப்போட கடைபிடிக்கும். அப்போ வாழ்நாள் முழுக்க பிரச்சனை வரும். உடலியல் தோஷங்கள்லாம் 25ஓட முடிஞ்சதுங்க. பழைய காலத்தில் நம்ம ஒரு 12 வயசு 13 வயசில் கல்யாணம் பண்ணி வைக்கல செவ்வாய் தோஷத்தை மிகப்பெரிய அளவில் எடுத்துக்கிட்டோம். ஆனால் இந்த காலகட்டத்தில் அதை எடுக்க வேணாம். இந்த விஷயத்தை எதுக்காக சொல்ல வந்தோன்னா, இதே புதன் சனி இணைஞ்சவங்களை இவருடைய புதனில் இருக்கிற இடத்துல அந்த பொண்ணோட ஜாதத்தில் சனி இருந்தால், அப்போ கூடுதலாக இந்த செவ்வாய் தோஷமும் இருந்தால் என்ன நடக்கும்? ஒரே வெட்டுக்குத்து தான். விஷயமே இதுதான். கிரக காரத்துவங்கள் மாறவே மாறாது. அதில் யோகி அப்படிங்கிற அந்த காரத்துவத்தில் அந்த பிரச்சனையில் அவருக்கு ஒரு லாபம் கிடைக்கும். ஒருத்தர் கேட்டார், சார் எனக்கு 2-8 பரிவர்த்தனைங்க, 2-8 பரிவர்த்தனை, இது ஒரு யோக பரிவர்த்தனையான்னு கேட்டார். இல்லைங்க என்ன, இல்லை திடீர்னு பணம் வரும்னு சொன்னாங்களே. பணம் வரும், ஒரு கிளைம் வரும். கிளைம்னு என்னங்க, இழப்பீடு வரும், இன்சூரன்ஸ் வரும். 2-8 இந்த பரிவர்த்தனை நம்ம தடுக்கணும். சார் தடுக்க முடியுமா? கிரகத்தை போய் நம்ம தடுக்க முடியுமா? முடியும். எப்படி முடியும்? வழிபாடு, ரெக்யூஸ்ட்டு தொடர்ந்து ஒரு 21 முறை ஒருத்தர்கிட்ட நீங்கள் உதவி கேட்டிங்கன்னா 22வது முறை செஞ்சிருவார்.
அது எவ்வளோ பெரிய உதவியாக இருந்தாலும் சரி. அது ஒரு மைண்டு செட்டிங்னு சொல்கிறது. தினசரி காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கிறோம், 21 நாள் அலாரம் வச்சிட்டிங்கன்னா 22ஆவது நாள் கடியாரத்தை தூக்கி ஓர வச்சிட்டிங்கன்னா கூட நீங்கள் எந்திரிச்சிருவீங்க. இது வந்து மைண்ட் செட்டு, நமக்குள்ளார ஒரு கடியாரம் ஓடுது. இதே அமைப்பு தான் நான் சொன்ன இந்த கம்பேரிசனில் வரும். அப்போ இது செலெக்ஷன் பண்ணும்போது நிச்சயமாக இதை வந்துங்க கோச்சார நாளோடவும் நம்ம தொடர்பு படுத்தி பார்க்கலாம். இன்றைக்கி வந்துங்க இன்றைக்கி தேதியில் கிரகங்கள் எங்கே போயிட்டு இருக்காரு, சந்திரன் எங்கே போயிட்டு இருக்காரு, சந்திரன் பூராடத்தில் போகிறாரு, பூராடத்தில் நமக்கு ஏதாவது கிரகங்கள் இருக்கான்னு பார்க்கணும். உங்கள் ஜனன ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்கிற கட்டத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை சந்திரன் தாண்டினாலும் உங்களுடைய லக்கணத்துக்கு 4ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகங்களுடைய நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய கிரகங்கள் தாண்டினாலும் நிச்சயம் பணம் வரும். இது நிறைய விஷயங்கள் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியல, சுருக்கமாக வச்சுக்கலாம். உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் எங்கே உட்காந்துருக்காருன்னு நீங்கள் பார்க்குறீங்க. உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் எங்கே உட்காந்துருக்காருங்க? 9 கும்பத்தில் உட்காந்துருக்காரு. கும்பத்தில் உட்காந்துருக்கார். நீங்கள் இப்போ வரக்கூடிய இன்னும் 3 நாள் தானே இருக்குது. அவிட்டம், சதயம், பூரட்டாதி, இந்த 3 நாளை கவனித்து பாருங்கள். நிச்சயம் பொருளாதாரத்தில் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் நிச்சயம் நடந்தே தீரும். நிச்சயம் நடந்தே தீரும். ஒருவேளை இந்த 3 அந்த அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 நட்சத்திரத்துக்காரர் தான் உங்ககிட்ட கன்சல்டிங் வருவாங்க, கண்டிப்பாக வருவாங்க. அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் சந்திரன் வந்து எந்த கிரகத்தை தொடப்போகுதுன்னு பார்த்துக்கிட்டு அதே மாதிரி அமைப்பில் இன்னொரு நபரை தொடர்பு கொண்டோம்னா ஈஸியாக இருக்கும். உதாரணத்துக்கு சொல்கிறேங்களேன், ஒரு ஜாதகத்தில் இப்போ மேசராசி ரிஷபத்தில் சனி இருக்கார். அவர் தொழிலை நோக்கியே போயிட்டு இருக்காரு. தொழிலை நோக்கி அவர் போயிட்டு இருக்காரு. அவர் மைண்ட் செட் முழுக்க தொழிலை பற்றி பேசுனா 3 மணி நேரம் நின்று கேட்பார். வேற விஷயம் பேசணும்னா அந்த காத்து ராசிக்காரங்க மாதிரி உடனே கிளம்பிடுவாங்க. காத்து ராசிக்காரங்க ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க தெரியுங்களா? மிதுனம், துலாம், கும்பம். அவங்க கிட்ட வந்து வெயிட்டிங் பண்ணுறது பிடிக்காது சார். கும்பராசிங்க பிடிக்காது, அவங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தை பேச மாட்டாங்க. அடுத்தது ஷார்பன் கட்டாக போயிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இவங்களுடைய மைண்ட் செட் முழுக்க சந்திரன் சனியை போய் தொடும்போது இதே மாதிரி அமைப்புள்ள இன்னொரு நபரை பார்க்கும்போது அவங்க 2 பேரும் மணிக்கணக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நமக்கு ஆச்சரியமாக இருக்கு. ஏன்னா மணிக்கணக்கு பேசுகிறாங்க, என்ன விஷயம் பேசுகிறாங்க? பிஸ்னஸ் பற்றி பேசுவாங்க, தொழிலை பற்றி பேசுவாங்க, ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. இதுவே வந்து இந்த சந்திரன் ஒரு கேதுவையோ ஒரு சுக்கிரனையோ தொடப்போகக்கூடிய அமைப்புள்ள ஒரு ஜாதகரோட இந்த ஜாதகர் பேசினா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இவருடைய பாசிட்டிவ் தன்மை அத்தனையும் அவர் இறக்கி விட்டுருவார். ஏன்டா இவங்ககிட்ட பேசணும்னு ஆகி போயிடும். எது கேட்டாலும் அதெல்லாம் முடியாது சார். சார் நீங்கள் நினைக்க தப்புங்க, இப்படியே பேசுவாங்க. இந்த நெகட்டிவாக பேசுறதுன்னு ஒரு சில இது இருக்குது. இந்த அது கூட ஒரு இது இருக்குது. என்னென்னா 3ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி 8ல் உட்காந்துருக்கிட்ட கருத்துக்களையோ திட்டங்களையோ சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. 3ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி இந்த சம்பந்தம், 2ஆம் அதிபதி பாகிஸ்தானாதிபதி சம்பந்தம், அதை சொல்லுவாங்க. அப்போ வந்துங்க ஒரு தொழில் விஷயமா உங்ககிட்ட பார்க்க வராங்கன்னா தனித்தொழில் செய்கிறாங்களான்னு பாருங்கள். தனியாக தாங்க நாங்கள் செய்ய போகிறேன், செய்யலாமான்னு கேட்குறாருன்னா தசாபுத்தி அந்தரங்கள் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு லக்கணத்துக்கு 4லேயோ 6, 7, 6, 8, 12 சந்திரன் உட்காந்துட்டாருன்னா தொழில் செய்ய வேண்டாங்க. நேரடியாக உங்களுடைய முதலீடு இருந்தால் உழைப்பு இருக்கக்கூடாது, உழைப்பு இருந்தால் முதலீடு இருக்கக்கூடாதுங்கிறத தெளிவுபடுத்துங்க. அவங்கள பாதுகாக்கலாம். அதுக்கு அடுத்தது ஒருத்தர் கூட சேர்ந்து செய்கிறேங்க, நீங்கள் இந்த மாதிரி சொல்லுவீங்கன்னு எனக்கு முன்னையே தெரியும், அதனால் இன்னொரு ஆளை நான் கூப்பிட்டு வந்திருக்கிறேன், இவர் பேரில் நான் சேர்ந்து நான் கூட செய்யலாமான்னு அவர் கேட்குறாருன்னா அவருடைய ஜாதகத்தை வாங்குறீங்க. இவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் அவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் கம்பேர் பண்ணுங்க. அந்த சனி பகவானுடைய இவர் ஜாதகத்தில் எந்த கிரகம் இணையுது, சந்திரனா குருவா? அதே மாதிரி இவர் ஜாதகத்தில் அவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனோ குருவா இணைந்தால் 100% எழுதி கொடுங்க, அவர் தொழில் செஞ்சு சக்ஸஸாக வந்துடுவார். 100% சக்ஸஸாக வந்துடுவார். இதில் சார் அது எப்படிங்க? தசாபுத்தியில் 6ஆம் அதிபதி திசை நடக்குது, என்ன பண்ணுவீங்க? 8ஆம் அதிபதி திசை நடக்குது, 12ஆம் அதிபதி திசை நடக்குது. திசை புத்தி என்பதெல்லாம் முடிவுகளே, நிகழ்வுகள் அல்ல. நிகழ்வுகள் அல்ல, முடிவுகள். அப்படின்னா இவர் செய்வார், அந்த தசாபுத்தியினுடைய இறுதியில் அதோட ஃபைனல் பார்த்துருவார். ஒருத்தர் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாரு, 10 வருஷம் மிகச்சிறப்பாக செய்கிறாரு, 10 வருஷம் முடிஞ்ச உடனே அந்த தொழிலை நிறுத்திடுறாரு. அது தசாபுத்தி செஞ்ச முடிவு. ஆனால் நிகழ்வுகள் தேடி தானே நம்மக்கிட்ட வராங்க. இப்போ என்ன செய்யணும், இப்போ என்ன பண்ண போகிறேன் நான், இப்போ அடுத்தது என்ன செய்யணும், இப்போ எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயம் இந்த கிரக இணைவுகள் உங்களுக்கு 100% கை கொடுக்கும். அப்போ ஒரு ஜாதகத்தில் தொழில் விஷயமாக வந்தால் இந்த 3 விஷயங்களை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கிறோம். திருமண விஷயமாக வரும்போது எக்காரணத்தை கொண்டும் இந்த குரு, ராகு, சுக்கிரன், செவ்வாய் அது கூடைய இந்த ஸ்தானங்களில் அமர்ந்திருக்கிற இணைவு ஜாதகத்தினுடைய கிரகங்கள். ஒரு பொண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய் தோசை இருக்குது, உடனே நாம் என்ன எடுத்துக்கிறோம், இந்த பொண்ணு கட் அண்ட் ரைட்டான பொண்ணு.
8ல் செவ்வாய் உட்காந்துருக்கா, 7ல் செவ்வாய் உட்காந்துருக்கா, 7ல் செவ்வாய் உட்காந்துருக்கு, லக்கணத்தையே பார்த்துருக்குது. எந்த காரணத்தை கொண்டு கணவரை 1% கூட விட்டு கொடுக்காம பிழைக்கும். லக்கணத்தில் செவ்வாய் இருந்தால் மிகப்பெரிய யோகம். ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம், தோஷமோ. லக்கணத்தில் செவ்வாய் இருக்கக்கூடிய எந்த பெண் ஜாதகத்தை வேணாலும் நீங்கள் எடுத்து பாருங்கள், கணவன் மனைவியே பிரிவுங்கிறக்க அந்த வார்த்தையே இருக்காதுங்க. ஆனால் தகராறு இருக்கும், அது சண்டை இருக்கும். ஏன்னா போருக்கு இருக்கும் இல்லையா, சண்டை சச்சரவு இருக்கும். ஆனால் அவங்களுடைய எல்லார வாழ்க்கையை எந்த விதத்திலும் அது பாதிக்காது. அப்போ ஒரு செவ்வாதோஷ ஜாதகத்தை பார்த்துக்கிறோம், செவ்வாதோஷனுடைய தன்மையை பார்த்துக்கிறோம். ஓகே, அதுக்கு அடுத்ததாக இவங்களுடைய குடும்பஸ்தானத்தை கவனிக்கிறோம், குருவை கவனிக்கிறோம், சந்திரனை கவனிக்கிறோம். ஏன்னா சந்திரன்கிற மனதினுடைய அடிப்படையிலேயே ஒரு ஜாதகம் இயங்கும். ஒரு விஷயம் நல்லதாகட்டும் தீயதாகட்டும் அதை செயல்படுத்துறதுக்கு மனம் என்கிற விஷயம் முக்கியம். அப்போ சந்திரனை பேஸ் பண்ணி தான் நம்ம அதை எடுத்தாகணும். ஒருத்தருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய மனம் என்கிற சந்திரனை அவருடைய வாழ்க்கை துணையோ, அவருடைய கூட்டாளியோ, அவருடைய நண்பரோ, அவர் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பாவ கிரகங்களோ, விஷத்தன்மை உள்ள கிரகங்கள், மெயினாக வந்து ராகுகேது தீண்டக்கூடாது. அவ்வளோதான் சார். எளிமையாக நீங்கள் எடுத்து முடிவை சொல்லலாம். அந்த முடிவு 100% நல்லாவே இருக்கும். நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு நம்ம சொன்னதெல்லாம் சரியாக இருக்கான்னு சொல்லி ஒரு பார்க்குறது ஒரு விதம். நான் என்ன செய்வேன்னா, நெகட்டிவாக பாதித்தவங்களுடைய டேட்டாவை எடுப்பேன். ஏன் இப்படி நடந்துச்சு, டைவர்ஸான ஜாதகமாக அது ஒரு 100 ஜாதகம் டேட்டா, பங்குதாரருடைய பிரச்சனையினால் பெரிய பிரச்சனையை சந்தித்தவங்க டேட்டா, வம்பு வழக்குகளில் தொழில் கொண்டு போய் இணைஞ்சவங்களுடைய டேட்டா, இது எல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இந்த கிரக இணைவுங்கிறது 100% அதில் வருது. இது எல்லாமே தொகுதி கூட ஒரு புக்காட்ட போடலான் இருக்கிறேன். இந்த கிரக இணைவுகள் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கும் ஆச்சுங்களா. அப்போ வந்துங்க நம்மக்கிட்ட வந்து கேட்குறவங்களுடைய நான் முக்கியமான கேள்விகளுக்கு நான் மிக எளிமையாக பதில் சொல்லலாம். அதில் அவர் கேட்குற நாளன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கிற சந்திரன் அவருடைய மனதை ஆளுமை செய்கிறதுனால நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை அவர் காது கொடுத்து கேட்பாராங்கிறது சொல்கிறதே இந்த சந்திரன் தான். பார்க்க வந்தவருக்கு சந்திராஷ்டமம்னா நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த வந்து அந்த போயிடும். பார்க்க வர்றவருக்கு 1-4-7 சந்திரன் போயிட்டு இருக்காருன்னா நீங்கள் சொல்கிற விஷயத்தை கூர்ந்து கவனமாக அச்சாணி போட்டு எழுதி வைக்கிறாருன்னு அர்த்தம். நாளானிக்கே வந்து கேட்பார், சார் நீங்கள் இப்படி சொன்னீங்க இப்படி மாறிடுச்சு அப்படிம்பார். இதெல்லாம் 1-4-7 1-5-9 இருந்தால் நீங்கள் வரம் கொடுக்குறீங்க, அவர் வாங்க வந்திருக்கார். நீங்கள் வரம் கொடுக்குறீங்க, அவர் வாங்க வந்திருக்கார். 100% பிரபஞ்சத்தின் மேலே நம்பிக்கை வைத்து நவகிரகங்களுடைய கருத்துப்படி நீங்கள் போது அது உங்களுடைய வரமாக அந்த ஜாதகருக்கு போய் சேரும். 3-6-8-12 வந்திருக்குங்க சார், கவனமாக இருக்க சொல்கிறார், கவனமாக இருக்க சொல்கிறார். 3ஆம் இடம் எதையோட ஒன்றும் இல்லைங்க சார். 3ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல உட்காந்தா நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு சொத்து வாங்க முயற்சி பண்ணுறோன்னு சொல்லுவோம். 3ஆம் அதிபதி 4ல் உட்காந்துருந்தா 3ஆம் இடங்கிறது விற்பனை அல்லவா. ஒருத்தர் வந்து சொல்கிறார், சார் நான் ஒரு பெரிய இடம் வாங்கி சிக்கலில் மாட்டிக்கிட்டேன். குரு கேது இணைவில், அதாவது கன்னியா ராசின்னு வச்சுக்கிங்களேன், கன்னியா ராசியில் குரு இருக்கிறார். அவர் வந்துங்க 1970 பிறந்தவர். கன்னியா ராசியில் குரு இருக்கார். குரு கேது இணைவு கோச்சாரத்தில் கேது அதில் போயிட்டுருக்கார். இந்த 1.5 இயரில் ஒரு மிகப்பெரிய பொருளாதாரத்தில் கஷ்டத்தில் மாட்டிக்கிட்டார். அவர் கேட்குறாரு, சார் இந்த இடத்த விற்றாதான் நான் வெளியே வர முடியும், நான் எப்போ விற்பேன்? இந்த கேள்விக்கு நம்ம பார்க்கக்கூடிய சராசரியான நோக்கம் என்ன? கோச்சாரத்தை பார்க்குறோம், இதெல்லாம் பார்க்குறோம். 3ஆம் இடம்ங்கிறது விற்பனை. 3ஆம் அதிபதியினுடைய புத்தியோ அந்தரமோ சூட்சுமோ சும்மா ஜஸ்ட் ஒரு 15 நாள் 20 நாள் நடந்தால் கூட அந்த நபர் முயற்சி பண்ண அந்த இடத்த வித்துடலாம். இதெல்லாம் சார் நீங்கள் லைஃப்பில் ஒரு முக்கியமான கிரிட்டிக்கலான சூழ்நிலை வரும்போது இந்த பாயிண்ட் உங்களுக்கு உதவும். எனக்கு உதவி இருக்குது. எங்கள் குருநாதர் சொன்னது எனக்கு பல விஷயத்தில் உதவி இருக்குது. நல்லா சேலஞ்சாக சொன்னேன், சார் நீங்கள் விற்க முடியாது. இல்லைங்க, நாளைக்கு வந்து டோக்கன் போடுறாங்கன்னு சொன்னாங்க. இதே டவுனில் இருந்த ஒரு பெரிய சொத்து, அது கணக்கு போட்டு பார்க்குறேன். சார் உங்களால் இப்போ விற்க முடியாது. இல்லை, நாளைக்கு வந்து டோக்கன் போடுறாங்க. நீங்கள் என்ன எப்படி சொல்கிறீங்க? டோக்கன் போடலை, ஏதோ ரெக்கார்டு ப்ராப்ளம், டோக்கன் போடலை. இது வந்து சரி நான் மறுபடியும் எப்போ தான் விற்க முடியும்? இன்னும் 6 மாதம் கழிச்சு தான் விற்க முடியும். இன்னும் 6 மாதம் கழிச்சு தான் விற்க முடியும். அதே 3ஆம் அதிபதி 11 உட்காந்துருந்தா லாபத்துக்கு விற்பீங்க. 3ஆம் அதிபதி 8-12 சம்மந்தப்பட்டிருந்தா விற்று கடன் அடைப்பீங்க. 12ஓட சம்மந்தப்பட்டிருந்தா ஆஸ்பத்திரி செலவு பண்ணுவோம். மீறி போச்சுன்னா சுபகாரியம், டிராவல்ஸு, ஒரு இதில் செய்யலாம், பயணங்களில் செலவு பண்ணலாம். இந்த இணைவு அந்த தன்மையை முழுக்க பிரதிபலிக்கும். அதே மாதிரி தாங்க ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தினுடைய தன்மை இன்னொரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய தன்மையோட ஒத்து போகாத போது சில பிரச்சனைகளும் சில இழப்புகளும் தவிர்க்க முடியாமல் வருது. ஒரே குடும்பத்தில் வந்தால் நான் என்ன சார் பண்ணிட்டோம்? ஒரே குடும்பத்தில் வந்தால் இந்த பர்டிகுலரான விஷயங்களில் அவங்களுடைய கருத்தை இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து கேளுங்க. அவங்க மூலமாக செய்யாதீங்க. நான் சில பேர்த்துக்கெல்லாம் சொல்லியிருக்கேன், மண்டபம் பார்க்க கூட நீங்கள் போகாதீங்கன்னு இருக்கேன். யார்? பொண்ணோட அப்பாவை. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பிரச்சனை தான். என்ன சார் அது என்ன சார் அப்படின்னு நான் சம்மந்தப்படக்கூடாது. சம்மந்தப்படுங்க, ஆனால் நீங்கள் நேரடியாக பொருளாதார சமயத்தில் சம்மந்தப்படாதீங்க அப்படின்னு சொன்னோம்.
இது எல்லாமே சாத்தியமாக இருக்குதா? சாத்தியமாக இருக்குது, 100% சாத்தியமாக இருக்குது. நீங்கள் இதை வந்து வெரிஃபை பண்ணி பாருங்கள், உங்ககிட்ட இருக்கிற ஜாதகத்தை மேட்ச் பண்ணி பாருங்கள். இந்த விஷயம் 100% உண்மைங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்க சார். அப்போ கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்கள் இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஜனனகால கிரகங்களை வைப்ரேட் பண்ணுறது மாதிரியே நம்முடன் இருக்கக்கூடிய நபர்களையும் வைப்ரேட் பண்ணும். தெளிவாக நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். நம்ம ராசி என்ன, அந்த ராசியில் உங்கள் ஜாதகத்தில் என்ன சார் இருக்குது, ஒரே கேள்வி தான். அவர் தெரியலன்னு முடிச்சா கூட ஒரு டேட்டா பொறுத்து வாங்கினீங்கன்னா நீங்கள் ஆப்பில் போட்டு பார்த்துக்கலாம். தெளிவாக சொல்லிடுறாரு, சார் உங்கள் ராசியில் இருக்கிற இடத்துல என்ன இடத்துல என் ஜாதகத்தில் ராகு இருக்குங்க சார், தயவு செஞ்சு கையெடுத்து கும்பிட்டு நவுந்துருங்க. ஆனால் ஈர்ப்பு தரும். ஒரு 10 பேர் இருக்கிறாங்கன்னா யாருக்கு சந்திரன் ராகு சம்மந்தப்படுதோ அவங்க கிட்ட தான் அவங்க போய் ஒட்டுவாங்க. ஏன்னா ஒரு ஒட்டுதல் இருந்தால் தானே ஒரு பிரச்சனை உருவாக்க முடியும். அந்த ஒரு தன்மையை, அது ஏற்படுத்தக்கூடிய தன்மையை இந்த ராகு சந்திரன் ஏற்படுத்துது. சனி குரு சம்மந்தப்பட்டிருந்துச்சுன்னா அவர் மூலமாக முயற்சி பண்ணும்போது உங்கள் தொழில் பல மடங்கு உயர்ந்துக்கிட்டு வருது. சுக்கிரன் சந்திரன் சம்மந்தப்பட்டாலும், சுக்கிரன் குரு சம்மந்தப்பட்டாலும் அவர் மூலமாக உங்களுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் வரப்போகுது. இது எல்லாத்துக்குமே இந்த கம்பேரிசன் நம்ம எடுத்துக்க முடியும். ஒருத்தர்கிட்ட நீங்கள் பாடம் படிக்க போகிறீங்க, ஒருத்தர்கிட்ட நீங்கள் கற்றுக்க போகிறீங்கன்னா இந்த விஷயம் ரொம்ப முக்கியம். உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குரு அவர் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்காரு, ஒரு 6-8 12 உட்காந்துருக்காருன்னா அந்த குருவிடமிருந்து நீங்கள் எந்த விதமான வித்தையும் கற்றுக்க முடியாது. இந்த இணைவு இருக்கிறவங்க எங்கே இருந்தாலும் தொலைவிட்டு உங்ககிட்ட குருவாக வந்துடுவாங்க, ஒரு சிஷியனாக வந்துடுவாங்க. இதில் குருன்னு சொல்லும்போது குரு எடுக்கலாம். சிஷியன்னு சொல்கிறது யார் தெரியுங்களா? சுக்கிரன். சுக்கிரன் வந்து சிஷியன். சுக்கிரன் ராகு இணைந்த ஒரு நபர் ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்தை கற்றுக்கிறாருன்னா கற்றுக்கிட்டவருக்கே ஒரு தீய பலனை செய்ய வேண்டிய சூழ்நிலை அவருக்கு வந்துடுது. நீங்கள் யாராச்சும் இருந்தால் அப்படி செக் பண்ணி பார்த்துங்க. சுக்கிரன்கிறது சிஷியன், ராகுங்கிறது நம்ம தெரிஞ்ச விஷயம்தான். இந்த ராகு சுக்கிரன் இணைஞ்சவர் ஒரு விஷயத்தை ஒருத்தர்கிட்ட இருந்து கற்றுக்கும் போது அந்த கற்றுக்கிட்ட நபரை விட்டு அவர் நிவந்துடணும். இல்லைன்னா அவருக்கே ஒரு காம்படேட்டர் ஆயிடுவார். சொல்லுவாங்க, என்கிட்ட தான் சார் வேலை செஞ்சான், பக்கத்தில் போய் கடை போட்டான் சார், சொல்கிறோம் இல்லைங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இணைவு இருக்கும். இந்த இணைவு எப்படி வருது அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் இருந்தால் பத்தாது. இவர் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் இருக்கிற அதே நட்சத்திரம் அதே கட்டத்தில் அந்த வேலைக்கு வந்தவரோ அல்லது கூட வந்து தொழில் கற்றுக்க வந்தவரோ அவர் ஜாதகத்தில் ராகு இருந்தால் சுக்கிரனுடைய சம்பந்தம் கிடைச்சதுன்னா இது நடக்கும். அதுக்காக ராகு சுக்கிரன் சடைஞ்சவங்க அனைத்துக்கும் இந்த பலன் வந்துடும் நீங்கள் நினைக்க வேண்டாம். ராகு சுக்கிரன்னாவே எதிர்பார்ப்புகள், ஏமாற்றம், பெரிய பேராசை, இது அப்பப்போ தலைவிக்கிட்டே இருக்கும். குரு பகவான் பார்வை இருக்கும்போது கம்முன்னு உட்காரும். குரு பகவான் நவுந்த உடனே, கோச்சாரம் நவுந்த உடனே இந்த பலன் எடுபடும். ரொம்ப கவனமாக இருக்கணும். ராகு சுக்கிரன் இணைஞ்ச ஒரு நபரை 40 வயசில் உங்ககிட்ட ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்தார்னா எத்தனை லட்சங்கள் இழந்தீர்கள், எத்தனை கோடிகள் இழந்தீர்கள் நீங்கள் தைரியமாக கேட்கலாம். இதில் ஒரு கூடுதலான பலன் என்னென்னா, இவங்க 2 பேர் சம்மந்தப்பட்ட தசாபூதியை தாண்டி இருந்தாருன்னா கன்ஃபார்ம், தாண்டிக்கிட்டு இருக்கிறாருன்னா இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது, தாண்ட போகிறாருன்னா எச்சரிக்கை, அவ்வளோதான். இந்த சூழ்நிலை சொல்லும்போது அந்த ஜாதகருடைய கூட இருக்கிறவங்க அல்லது அந்த ஜாதகத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் உங்கள் ஜாதகத்தினுடைய இணைவை மனக்கண்ணில் பார்த்துக்குங்க. பார்த்துக்கிட்டு ஒரு முக்கியமான முடிவை சொல்லுங்கள். நாம் எத்தனை பேரை சந்திக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, எத்தனை பேர்த்த நம்ம வெற்றியாளர்களாக மாற்றணுங்கிறத முக்கியம். இப்போ நம்ம பேச வந்த தலைப்பினுடைய நோக்கம் இதுதான். யாருக்கு யாரால் வெற்றி? இதில் யார் அப்படிங்கிறது நீங்கன்னு வச்சுக்கிட்டா, யாரால்ங்கிறது அடுத்த நபருடைய கிரக இணைவு. ஒருத்தர் ஜாதகத்தில் சனி இருக்குது, அவருடைய ஜாதகம் நமக்கு தெரிஞ்சிருக்கு, அவர் இடத்துல நம்ம ஒரு தொழில் செய்ய போனாலோ அல்லது அவர்கிட்ட ஒரு தொழிலை நம்ம கற்றுக்கிட்டாலோ 100% வளரும். இதுதான் யாருக்கு யாரால் வெற்றிங்கிறதுக்கு அர்த்தம். யாருக்கு யாரால் தோல்வின்னா அதெல்லாம் நிறைய இருக்குது. எப்பயுமே நம்ம ஜோதிடர் வந்து பாசிட்டிவ் பக்கமே போவோம், நெகட்டிவ் பக்கத்தை வந்து எச்சரிக்கையோடு நிறுத்திக்குவோம். ஏன்னா ஜோதிடர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அனைத்துக்கும் வாக்குப்பொழிதம் உண்டு. வாக்குப்பொழிதம் இல்லாமல் ஒருத்தர் ஜோதிடராக ஒரு நவகிரகத்தையோ 27 நட்சத்திரத்தையும் படிக்க முடியாது. அப்போ வாக்குப்பொழிதம் இருக்குங்கிற நமக்கே தெரிஞ்சுக்கிட்டோம். முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயங்களாக சொல்லுவோம், நெகட்டிவான விஷயங்கள் நவுத்திக்குவோம். அப்படி பார்க்கும்போது இந்த கிரக இணைவுகளை அவங்களுக்கு சொல்லி மிக அதிர்ஷ்டகரமான ஒரு வாழ்க்கை சூழ்நிலையை நிச்சயமாக அவங்களுக்கு அமைச்சு தர முடியும். இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். நீங்கள் தனிப்பட்ட முறையில் எத்தனை ஜாதகங்கள் கேட்டாலும் நீங்கள் இவர்கிட்ட தான் தொழிலை செய்யணும். இவங்க மூலமாக தான் உங்கள் தொழில் டெவலப் ஆகும். இவருனால தான் உங்களுக்கு கடனாகும், இந்த உறவுனால தான் கடனாகும். இந்த வருஷத்தில் இந்த மாதம் இத்தனாம் தேதி ஆகுங்கிற வரைக்கும் இந்த கிரக இணைவு துல்லியப்படுத்துது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சிம்மத்தில் சுக்கிரன் இருக்கார். இந்த சுக்கிரன் பூர நட்சத்திரத்தில் இருக்கார். பூர நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருக்கார். அப்போ நவம்சத்தில் எங்கே இருப்பாருங்க? கன்னியில் இருப்பார். இந்த பூர நட்சத்திரத்துக்கிட்ட இந்த ஜாதகர் ஒரு பெருங்கடனுக்குள்ளாகி மிகப்பெரிய சரிவை சந்தித்தார். அவருடைய 15 வருஷ சர்வீஸை சுத்தமாக வந்து ரிவேஸ்மெண்ட் போயிடுச்சு. அப்புறமேல் இது இந்த பணப்பகையா அப்படி அங்கே போகிறதை விட இந்த கிரகம் என்ன பண்ணுது? இழுத்துட்டு போகுது, அந்த சூழ்நிலையை உருவாக்குது. அந்த நட்பு நமக்கு சந்தோஷத்தை தருது.
இதெல்லாம் நல்லா கவனமாக வச்சுக்கணுங்க. ஏன்னா இந்த இணைவில் தான் இந்த 30லேருந்து 50 வயதுக்குள்ளார இருக்கக்கூடிய ஆண்கள் பாதிக்கப்படுறாங்க. ராகு சுக்கிரனுடைய இந்த இணைவு மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு அது 6, 8, 12 இருந்தால் அவமானப்பட்டு, அது வெளியே தெரியாமல் நட்சத்திர பரிமாணம் இருந்தால் அந்த வெளியே தெரியாமல் இருந்து 1, 4, 7, 10 இருந்தால் நான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போய் அசிங்கமாயிடும். அப்போ எவ்வளோ கவனமான ஒரு விஷயம் அது. அப்படி இருக்கும்போது இந்த சுக்கிரன் இருக்கக்கூடிய அமைப்பை நீங்கள் கவனித்து, ராகு இருக்கக்கூடிய அமைப்பையும் நம்ம கவனித்து, அதில் சந்திரன் போகிற நாட்கள்லையும் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்கிறேன் நான். இந்த ஜாதத்தில் ராகு வந்து இவர் தனுசில் இருக்கார் அப்படின்னா, தனுசில் உத்திராட தனுசில் இருக்காருன்னா, உத்திராடத்தில் சந்திரன் செல்லும் காலம் நாம் ரொம்ப மனக்கட்டுப்பாடு தேவை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது போயிட்டு இருக்கிற இதே பாகையில் இந்த சுக்கிரனோ ராகுவோ சம்மந்தப்பட்டாங்கன்னா நிச்சயம் அந்த சம்பவம் நடந்தே தீரும். பாகை முறை ஜோதிடம் இதுக்கு பேர். நம்ம ஜாதகத்தில் ஒரு கிரகம் உட்காந்துருக்கன்னா அந்த கிரகத்தினுடைய பாகையில் +or-3 டிகிரியில் எந்த கிரகம் உட்காந்துருக்கோ அந்த கிரகம் இந்த கிரகமாக மாறிடுச்சுன்னு அர்த்தம். குரு உட்காந்துருக்காரு, சனி உட்காந்துருக்காரு, 2 பேருமே 25, 27 டிகிரியில் வெவ்வேறு ராசி கட்டத்தில் உட்காந்துருந்தாலும் கூட, 6, 8, 12 மறைஞ்சிருந்தாலும் கூட கிரக இணைவுகளாகி ஒருத்தர் மின்கில் ஆயிடுறாரு. சனி திசைங்கிறது குரு திசையாக நடக்கும், குரு திசைங்கிறது சனி திசையாக நடக்கும். இது செக் பண்ணி பார்த்தா கண்டுபிடிக்கலாம். டோட்டலாக வித்தியாசம் இருக்குன்னு நீங்கள் நினைக்க வேணாம். நிச்சயம் இது 100% உண்மை. பாகை முறை ஜோதிடங்கிறது ரொம்ப துல்லியமானது. இந்த கோச்சாரத்தில் நம்ம சொல்கிறோம் சார், நீங்கள் சொல்கிற மாதிரி சந்திரன் இருக்கிற இடத்துல தான் எங்கள் நண்பருக்கு வந்து ராகு இருக்குது, ஆனால் இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் கருத்தொத்த நண்பர்களாக ஒரு கூட்டாளியாக நாங்கள் வளம் வந்துக்கிட்டு இருக்கிறோம்னு சொன்னால், இந்த பாகையில் வருட கிரகம் வரும்போது இந்த சம்பவம் நடக்கும். ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி இருந்துருங்கன்னு நம்ம வாழ்த்தலாமே தவிர நாம் தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி நம்மிடம் கிடையாது. அப்போ எச்சரிக்கைப்படுத்தி நிறுத்திக்கலாம். இப்படி வந்துங்க இந்த கிரக இணைவுகளை தெரிஞ்சிக்கும் போது யாருக்கு யாரால் வெற்றிங்கிறது இந்த தன்மையில் நம்ம முழுக்க உணர முடியும். அதே மாதிரி தாங்க நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். 2வது நட்சத்திரம், 4வது நட்சத்திரம், 6வது நட்சத்திரம், 8வது நட்சத்திரம், இந்த நட்சத்திரங்களுடைய கிரகங்கள், இந்த நட்சத்திரத்தினுடைய ஆதிபத்தியமான கிரகங்கள் யாருன்னு கண்டுபிடிச்சு நம்மளுடைய ஜாதக ரீதியாக அதில் ஒரு சில பேர் தான் செலக்ஷன் ஆவாங்க. மேக்சிமம் பார்த்தீங்கன்னா எல்லா நட்சத்திரத்தாரையும் நம்ம ஒர்க் அவுட் ஆகாது. அது அணுஜென்மமாக இருந்தாலும் சரி, திருஜென்மம் எதுவாக இருந்தாலும் ஒர்க் அவுட் ஆகாது. குறிப்பிட்டு கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு 5, 6 நட்சத்திரங்கள் வரும். அந்த 5, 6 நட்சத்திர நண்பர்கள், நாட்கள், உறவுகளில் நாம் வந்து ஒரு முயற்சி பண்ணோம்னா நிச்சயம் வெற்றி அடையலாம். அந்த சந்தர்ப்பத்தில் இந்த கிரக இணைவுங்கிறது நமக்கு மிகப்பெரிய அளவில் உதவும். இன்றைக்கி சொல்லியிருக்க இந்த கருத்தை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். 100% இது நல்ல விதத்தில் ஒர்க் அவுட் ஆகும். இது எங்களுடைய குருஜி ஜிகே ஐயா சொல்லிக் கொடுத்த வழிகாட்டுதலின்படி தான் இந்த ஆய்வுகளை நான் மேற்கொண்டேன். இன்றைக்கி வரைக்கும் 100% அது நல்ல முறையில் பலம் தந்துகிட்டு இருக்கு. இந்த ஆய்வுகளை செஞ்சு இதுக்காக உதவிய அந்த ஜிகே ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இது சம்மந்தமாக வேறு ஏதாச்சும் கேள்வி இருந்தால் கேட்கலாம் சார். ஒரு 2 நிமிஷம். சொல்லுங்கள். ஆமாங்க, அதே மாதிரி இருந்துச்சுன்னா அவருடைய மனமே வந்து இந்த பனைப்பகை நட்சத்திரத்துக்காரர் கூட தான் லிங்க் ஆகி இருக்கும். தாராளமாக இயக்கலாம், பணம் மட்டும் வாங்கக்கூடாது. பணப்பகையில் அது மட்டும்தானுங்க. இப்போ நீங்கள் 18வது நட்சத்திரத்துக்காரரை பார்த்தா நீங்கள் வந்து உங்கள் கூட நல்ல மிங்கில் ஆயிடுவார். அவரை கண்டா உங்களுக்கு பிடிக்கும், உங்களை கண்டா அவருக்கு பிடிக்கும். ஆனால் பண பரிவர்த்தனை மட்டும் ஆகாது. பண பரிவர்த்தனை ஆகாது. இதில் அந்த 18வது நட்சத்திரத்தில் சுக்கிரனோ ராகுவோ சம்மந்தப்பட்டால் நிச்சயம் 100% இது நடக்கும். 100% நடக்கும். நீங்கள் சொல்லக்கூடிய 18வது நட்சத்திரத்தில் ராகு இருக்கார், 18வது நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருக்கார், நிச்சயம் இது நடக்கும். ஏன்னா சுக்கிரன்கிறது பணம். பணப்பகையோடு சேரக்கூடாது. அந்த இடத்துல வந்துங்க நமக்கு வந்து வேறு நட்சத்திர தாரைகள் உடைய நட்சத்திரம் இருக்குன்னா இது கொஞ்சம் குறையும். ஆனால் எப்படி இருந்தாலும் நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். லக்கண புள்ளிங்கிறது நாமளே இயக்கிக்கிறது. தாராளமாக இயக்கலாம். 18வது நட்சத்திரங்கிறது அருமையான யோக தாரை தான். அது பொருளாதாரத்தை மட்டுமே அது பணப்பகை நட்சத்திரமாக செயல்படும். மற்றது எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். தாராளமாக இயக்கலாம், தப்பில்லை. அதுக்குண்டான தானங்கள் ஐயா சொல்லுவார், பண்டிட் ஐயா சொல்லுவார், அதுக்குண்டான தானங்களை நீங்கள் தாங்க. 18வது நட்சத்திரம் என்ன வருதுங்க உங்களுக்கு? திருவோணம். சரி, ஓகேங்க. திருவோணம் வருது. திருவோணம் வந்து 18வது நட்சத்திரம் வருது. லக்கண புள்ளி உங்களுக்கு ரோகிணியில் உட்காந்துருக்குங்களா? என்ன லக்கணங்க? மகர லக்கணம், திருவோணம். சரிங்க. 18வது நட்சத்திரம். ஓகே, ஒன்றும் இல்லைங்க. கோயிலில் அபிஷேகத்தில் பஞ்சாமிர்தம் பண்ணுவாங்க. பஞ்சாமிர்த அபிஷேகம். வாழைப்பழம் வாங்கி கொடுங்க. மேக்சிமம் வாழைப்பழத்தை வாங்கி கொடுங்க, ரொம்ப நல்லது. அதே மாதிரி தூங்கி எழுந்தவுடன் பூமியை தொட்டு கும்பிடுங்க. ஏன் திருவோணத்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்?
திருவோணம்னாவே 3 அடி மண் கேட்ட வாமன அவதாரத்தை பிரதிபலிக்கக்கூடிய நட்சத்திரம் திருவோணம். அப்போ பூமாதேவியை சொல்லக்கூடிய கௌளவ கர்ணத்தில் பிறந்தவங்க கூட காலையில் இருந்து கூட செய்ய வேண்டிய முக்கியமான வேலை பூமியை தொட்டு கும்பிட்றது கௌளவம். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது இந்த திருவோண நட்சத்திரத்துக்கு உண்டான தானங்களை செஞ்சால் போதும் சார், நிச்சயம் நல்லாயிருக்கும். ஓகே சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லக்கண புள்ளி அமைஞ்சிருக்கிற நட்சத்திரத்தினுடைய தன்மை நம்ம வாழ்க்கையில் இருக்கும். திருவோணத்துக்கு பேர் போன விஷயம் என்ன தெரியுங்களா? சொல்ல காப்பாற்ற முடியாது. திருவோண நட்சத்திரத்துக்காரங்கிட்ட நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு வழிமுறை, நீங்கள் எது வேணாலும் செய்யுங்க, ஆனால் சொல்லாமல் செய்யுங்கன்னு சொல்லுவேன். ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துட்டா அந்த வாக்கை வந்து காப்பாற்ற முடியாது. மகாபலி சக்கரவர்த்தி காப்பாற்ற முடியாதனால தான் இன்றைக்கி திருவோணம் ஓணம் பண்டிகை பெரிய அளவில் அவருடைய நாட்டையே அவர் கொடுக்குற மாதிரி ஆகிப்போச்சு. ஆமாம், 3 அடி தான், 3 அடி தான், நான் சின்ன குழந்தையா இருக்கிற எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது நம்ம பெருமாள் என்ன பண்ணுறாரு, உலகளந்த பெருமாளாக மாறி ஒரு பாதத்தை பூமிக்கும் மறுபாதத்தை ஆகாயத்துக்கு வச்சு 3வது பாதத்துக்கு மகாபலி சக்கரத்தினுடைய தலையில் வைத்தார். அப்போ திருவோண நட்சத்திரக்காரங்க ஏதாவது வாக்குறுதி கொடுத்தால் செய்ய முடியாது. திருவோண நட்சத்திரமே நமக்கு லக்கண புள்ளியாவோ அல்லது 18வது நட்சத்திரத்துக்கு உண்டான தன்மையை வந்தால் நம்ம வாக்கு கொடுக்காம இருந்தாலே எச்சரிக்கையாக இருந்தாவே போதும். எதையும் செஞ்சு கொடுத்துட்டு சொல்லலாம், தவறல்ல. அதே மாதிரி அதுக்கு உண்டான தானங்கள் செஞ்சுட்டு வரும்போது நிச்சயம் நல்லா வரும். அதே மாதிரி அது அதனுடைய காரத்துவத்தில் பார்க்கும்போது அம்மா, சித்தம்மா, மாமியார், இந்த மாதிரி பெண் உறவுகள் வர்றவங்க, அக்காலா வராது, இந்த மாதிரி வர்றவங்க மட்டும் அவங்கக்கிட்ட நாம் பகமை பாராட்டாமல் இருந்தாலே போதும். ஆமாம், கண்டிப்பாக அது பகமை பாராட்டாமல் இருக்கணும், அவங்க சொன்னால் கேட்டுக்கணும், இதை செஞ்சாவே போதும். அதே மாதிரி உணவுகளில் பார்த்தீங்கன்னா திருவோணத்துக்கு உண்டான உணவு எதுங்க? இட்லிங்கிற உணவு. ஆமாம், இட்லி கேசரிலாம் திருவோணத்தில் வரும். அந்த உணவுகளை நாம் தானம் தரணும். தானம் தான் தரணும், நாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஆமாம், அந்த யாருக்கு எந்த நட்சத்திரம் பகையாக வருதோ அதை தானமாக கொடுக்கலாம், எடுத்துக்கக்கூடாது. அப்படி செய்யும்போது கண்டிப்பாக நல்லா வரும். அது வந்து மகர ராசியில் உட்காந்துருக்கனால மகரங்கிறது சலவை தொழிலை குறிக்கிறது. சலவை தொழிலாளிகளுக்கு நீங்கள் நல்ல உதவி செய்யலாம். மகரங்கிறது தொழில் ஸ்தானத்தை குறிக்கிறது. மகரங்கிறது சனி பகவானுடைய ஆதிக்கம். தாழ்நிலையில் இருக்கக்கூடிய துப்புரவு தொழிலாளருக்கு அதை செய்யலாம். இதெல்லாம் அற்புதமாக பலன் கிடைக்கும். ஐயா சொல்லுவார், நிறைய வாழ்வியல் பரிகாரம், அதெல்லாம் ஒரு டைம் செஞ்சால் தெரியாதுங்க, 3 முறை செஞ்சு பார்த்துருங்க. ஐயா சொல்லக்கூடிய பரிகாரங்களை ஒன்ஸ் நீங்கள் செஞ்சீங்கன்னா எதுவுமே தெரியாது. 3 முறை கண்டிப்பாக ரிசல்ட் இருக்குது. நானும் செஞ்சு பார்த்து அதை ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். நல்லதுங்க, அதே மாதிரி செய்யுங்க. சரிங்க, நட்சத்திரத்தன்னைக்கே செய்யலாம். அது ஒரு ஹேபிட்டாகவும் கூட வச்சு செய்யலாம். தானத்தை எத்தனை முறை செஞ்சாலும் நல்லது தான், தானத்துக்கு லிமிட்டே கிடையாது, எவ்வளோ வேணாலும் செய்யலாம். ஓகே, நன்றிங்க. ஓகேங்க, வேறு ஏதாச்சும் கேட்குங்க? சரிங்க, இந்த ஒரு அரிய ஆய்வுகளில் கிடைத்த ஒரு அரிய கருத்துக்களை வரும் மாதங்களில் நாம் ஒப்பிட்டு பார்த்து அதனுடைய ரிசல்ட்டை நம்ம பார்க்கலாம். நிச்சயம் உங்களுக்கு இது சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும், குறிச்சிக்குங்க. இந்த ஒரு அற்புத வாய்ப்பை வழங்கிய ஸ்ரீ ஈசன் ஜோதிட அறக்கட்டளையின் அனைத்து நிர்வாகிகளுக்கும் நிறுவனர் ஐயா பண்டிட் பாலசுப்ரமணிய ஐயா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.